வணக்கம். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பொன்றும் உண்டோ. எழுத்துலகில் புதிய பட்டாம்பூச்சியாய் இன்று குமிழ்முனை பதிப்பகம் சார்பாக பறக்கவிட காத்திருக்கிறோம். இந்த விழா ஒரு எண்ணத்தின் துவக்கம், கரடுமுரடான பாதையின் பயணம். இவ்விழாவின் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கும். நன்றியும் நிறைந்த வரவேற்பு. ஒரு விழாவின் முதற் சீரான இசை மீட்ட இலக்கிய ஆர்வலரான திரு பத்மநாதன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இது கரெக்டா? ரைட், ஓகே. கரெக்டாக தெரியுதா? முகம் தெரியாமல் ஆக்கிடக்கூடாது என்ன? சரி, ரைட், ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. என்னன்னு கேட்டால், அண்ணன் சைமன் அவர்கள் குமிழ்முனை பதிப்பகம் புத்தகம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதை இன்றைக்கும் சிறப்பாக ஒரு வருஷம் முடித்து அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கி என்னென்னா, ஒரு புத்தக வெளியீடு. அவங்க செஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, எழுத்தாளர்கள், கதை எழுதுகிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, அவங்க ஒவ்வொருத்தருடைய சிறப்புகளையும் மக்களுக்கு வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் இன்றைக்கி நடந்துக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1000 பொன் அரவிந்த் அவர்களுடைய அதாவது ஒரு அருமையான புத்தகம். அந்த புத்தகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த புத்தகத்தினுடைய பெயரை இதில் குறிப்பிடலை. அதனால் கொஞ்சம் தடுமாற்றம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த புத்தகத்தினுடைய இது என்ன கேட்டிங்கன்னா, பிழைத்தது பட்டாம்பூச்சி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தான் இன்றைக்கி வெளியிடுறாங்க. சரி, அப்படி அந்த வெளியினுடைய நோக்கம் என்னென்னா, மக்கள் எல்லாத்தையும் தெரியணும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்றியிருக்காங்க. அப்படி அரங்கேற்றிய வகையில் 1000 பொன் அரவிந்த் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தாப்புல இந்த புஸ்தகத்தை வெளியிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நாலு சோத்துக்குள்ளே இருந்தாலும் ஒரு வெளியீட்டு வரும்பொழுது தான் அடுத்தாப்புல பின்னாடி எல்லாமே நிகழக்கூடிய விஷயம். அப்படி வெளியிடுறதுக்கு முனைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், இவங்க பார்த்தீங்கன்னா அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய நிர்வாகியாக இருந்து பணி நிறைவு பெற்றவங்க. அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சார், நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ளவங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு சீல்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களே வருக என்று வரவேற்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி, இந்த புஸ்தகம் எழுதிட்டார். அவர் எழுதின புஸ்தகத்துக்கு அதனுடைய பார்வை, இந்த புஸ்தகம் எப்படி
எழுதப்பட்டு இருக்கிறது, எதன் நோக்கத்தில் எழுதப்பட்டிருக்கு, எந்தனுடைய அப்படிங்கிறத ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்கு. அந்த பார்வை, அந்த புஸ்தகத்தினுடைய பார்வையாக அதை சொல்றதுக்கு வள்ளி நாயகம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வள்ளி நாயகி, சாரி, நம்ம எல்லாமே ஆண்கள் இருக்கும் பொழுது வள்ளி நாயகம் தான். சரி, ஓகே, அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு நிகழ்ச்சி இங்கே அரங்கேற இருக்கிறது. அது என்னன்னா, புத்தக வாசிப்பு நட்பு பண்ணது இலக்கிய பந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ஒரு நூல், அந்த காலத்தில் நம்ம எழுதி வச்ச நூல்களினுடைய விஷயத்தை இன்னும் நமக்கு தெரியாமல் நிறைய இருக்குது இல்லையா? இப்போ அதை குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகநானூறு அப்படிங்கிற ஒரு நூல். உண்மையில் அந்த அகநானூரை பற்றி இன் டீட்டெயிலாக நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கே தெரியாது. ஆனால் அதை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு அவங்க பண்ணியிருக்காங்கல்ல, அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அப்படி ஒரு அழகான ஒரு நிகழ்வு எடுத்து அதை சொல்றதுக்கு வந்திருக்காங்க பாருங்க. அதுல ஒவ்வொரு பிரிவுகள் இருக்குது. அது இயற்கை அப்படிங்கிற தலைப்புல மாரிமுத்து அண்ணா கவிஞர் ஒரு மாரிமுத்து அவர்கள் அதை எடுத்து வைக்க வந்திருக்காங்க. அவங்கள வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தாப்புல பெண்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஐஸ்வர்யா அவங்கள வருக வருக என்று வரவேற்கிறேன். பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக முனைவர் சைமன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இங்க சிறப்பாக நமக்கு செய்து கொடுத்துட்டு இருக்கிற செல்லின் சார் அவங்களை வரவேற்கிறேன். நன்றி கூற வந்திருக்கிறோம். சக்திவேல் அவர்களையும் வருக வருக என்று நண்பர் அவர்களையும் இருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா அந்த பாருங்க, அதை உட்கார்ந்துக்கிட்டு, அதாவது அப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம் விளம்பரம், அதாவது பத்திரிகையாளர்கள்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் அப்படிங்கிறத சார் நீ சொன்னாரு. அந்த ஒரு மிகப்பெரிய தூணை உட்கார்ந்து இருக்காரு. மிஸ்டர் ரவி அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். ஸோ இந்த அருமையான நிகழ்ச்சியை நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த சைமன் மற்றும் என்ன அனைவருக்கும் நன்றி தெரிவித்து எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்று இதுபோல் சிறப்பான நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி வணங்கி வழிபட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இலக்கிய ஆர்வலர் பத்மநாதன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினரை பற்றிய ஒரு சிறிய காணொளி நிகழ்வு. கொஞ்சம் திரும்பிக்கலாமா சார்? நீங்கள் அப்படியே திரும்பிங்க. நூறு இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று இளைய பாரதத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் சுவாமி விவேகானந்தர். அன்றைக்கு அவர் தேடிய வண்ணம் இளைஞர்கள் உருவாகவில்லை. ஆனால் அதற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இளைஞர் தோன்றினார். இளைஞர்களிடையே ஒரு திருப்பமாகவும் ஒரு முன்மாதிரியாகவும் தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கி இன்று பணி நிறைவு பெறுகின்றார். ஆம், அவர்தான் ஆர்கே என நண்பர்களாலும் ஆர்கேஎஸ்ஆர் என்று மற்றவர்களாலும் அழைக்கப்படும் திரு ராதாகிருஷ்ணன். ஆயிரத்தி 1965 வருடம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு எனும் ஊரினை சார்ந்த முருகேசன் வசந்தா தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர்தான் திரு ராதாகிருஷ்ணன். விடுதலை போராட்ட தியாகி பட்டேல் சுந்தரம் பிள்ளை அவர்கள் இவரது தாத்தா. மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களின் கொள்ளுப்பேரன் இவர். பள்ளி படிப்பை திருவட்டாரிலும் கல்லூரி படிப்பை நாகர்கோவிலிலும் நிறைவு செய்தவர். நாகர்கோயில் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரியில் வேதியியலில் பட்டப்படிப்பையும், தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில் வேதியியலில் முது அறிவியல் பட்டமும் பெற்றவர்.
அறிவியல் தகவல்களை விஞ்ஞானிகளிடம் இருந்து மக்களுக்கு பிழையின்றி எடுத்துச் சொல்ல நடுவண் அரசின் அறிவியல் தகவல் தொழில்நுட்ப குழுமத்தின் ஆதரவில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் முதலாக தொடங்கப்பட்ட அறிவியல் தகவல் தொடர்பியல் படிப்பில் சேர்ந்து பயின்று பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். தொடர்ந்து அறிவியல் கட்டுரைகள் பலவற்றை எழுதி வந்த இவர் தனது 25வது வயதிலேயே 5200 கட்டுரைகள் எழுதி உலக சாதனை படைத்தார். சிறுவயதிலேயே பத்திரிகைகளுக்கு எழுதும் ஆர்வம் கொண்டிருந்த இவர் தினமலர், தினமணி, தினகரன், இந்தியன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பத்திரிகைகளில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி வந்தார். இவரது படைப்புகள் வெளிவராத பத்திரிகைகளே இல்லை என்று கூறும் அளவிற்கு பத்திரிகை துறையில் பம்பரமாக செயல்பட்டவர். ஆங்கிலத்தில் அதிக புலமை கொண்ட இவர் கல்லூரி நாட்களில் குயிஸ் எனும் வினாடி வினா நிகழ்ச்சியில் தனக்கென ஒரு தனி பாணியை அமைத்துக் கொண்டார். போட்டித் தேர்வுகள் பற்றியும் அதற்காக தங்களை தயார் செய்து கொள்ளவும் கல்லூரி மாணவர்களை தூண்டுவதாக இந்த நிகழ்ச்சி இருந்தது. பல்வேறு சமூக அமைப்புகளின் மூலம் தொண்டாற்றி வந்த இவரை அந்த கால இளைஞர்களிடையே ஒரு திருப்பம், அதாவது டர்னிங் பாயிண்ட் என்று பத்திரிகைகள் பாராட்டின. திருவட்டார் திருக்கோவில் பற்றியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் சிவாலய ஓட்டம் பற்றியும் இவர் பல செய்தி சித்திரங்களை படைத்துள்ளார். சிவாலய ஓட்டம் பற்றி திருவனந்தபுரம் தொலைக்காட்சியில் முதலாக ஒரு செய்தி சித்திரம் தயாரித்தவரும் இவரே. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் ஆடியோ விஷுவல் சென்டர் வாயிலாக குடைப்பனை பற்றிய சித்திரம் ஒன்றை முதலில் தயாரித்து UGC கல்வி ஒளிபரப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார். அழிந்து வரும் வன விலங்குகளான வரையாடு, கல் யானை ஆகியன பற்றி கன்னியாகுமரி மாவட்ட வனத்துறைக்கு எழுதி துறையின் அனுமதி பெற்று பல தகவல்களை சேகரித்து இந்த இனங்கள் அழியாமல் பாதுகாக்க அரசுக்கு பேருதவியாக இருந்தார். திருக்கோவிலுக்கு கோவிலை சுற்றியுள்ள பகுதியில் மலர்தரும் செடிகளை நட்டு கோவிலுக்கு மலர்களை கொண்டு வரும் நந்தவனம் திட்டத்தை தன் சொந்த ஊரான திருவட்டாருக்கு கொண்டு வந்து செயல்படுத்தி காட்டியவர். திருவட்டாறு பேருந்து நிலையத்தில் திருக்கோவிலுக்கு மிகப்பெரிய வழிகாட்டி பலகையை நிறுவி சமூக பணியிலும் தன்னை இணைத்துக் கொண்டார். வனத்துறையோடு இணைந்து திருவட்டாரை சுற்றி பல பகுதிகளில் மரங்களை நட்டார். அன்பின் ஆசானாய், ஆரவாரமில்லாத மனிதராய், சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் தமது பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்ற உணர்வோடு கடின உழைப்பிற்கும் கடமை உணர்ச்சிக்கும் மறுபெயராய் விளங்கியவர் நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். கல்வியாளர் முதல் கடைநிலை வரையுள்ள மக்களின் திறமைகளை கண்டறிந்து பாமர மக்களும் உலக நடப்புகளை அறிந்து கொள்ள அரும்பணியாற்றியவர். தனது பணியை அறப்பணியாக மட்டுமின்றி அறிவூட்டும் பணியாக மக்களிடம் எடுத்துச் சென்றவர். கையில் சிக்காத காற்றிற்கு ஓய்வேது, காற்றறையில் உங்கள் ஓசை சுமந்த இந்த பணியோ ஓய்வல்ல, பணி நிறைவு மட்டுமே. என்றும் எங்களோடு பயணித்து தங்களின் சேவையை தொடர வேண்டும். வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். 1994ஆம் ஆண்டு சென்னை வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பு பொறுப்பாளராக பணியில் சேர்ந்த இவர் சென்னை வானொலி வாயிலாக பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை படைத்துள்ளார். நண்பர் தயாளன் அவர்களுடன் நலமறிய ஆவல் என்ற மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை படைத்தளித்தார். தற்போது சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட பிற ஊடகங்களில் வரும் மருத்துவ நிகழ்ச்சிகளுக்கு இதுவே அடித்தளமாக அமைந்தது. இவர் டாக்டர் சேயோன் அவர்களுடன் இணைந்து வழங்கிய வண்ணக்களஞ்சியம் நிகழ்ச்சியை தென்னாட்டின் குரோர்பதி என இந்து பத்திரிகை பாராட்டியது. சென்னை மற்றும் சுற்றுப்புற புறநகர் மக்களின் பிரச்சனைகளை அரசுக்கு எடுத்துச் சொல்லி அரசின் திட்டங்களை மக்களுக்கு பெற்று தந்த மக்கள் மேடை என்ற நிகழ்ச்சியை இவர் வழங்கியதால்
மக்கள் மேடை ராதாகிருஷ்ணன் என்றே சிலர் இவரை அழைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு நீர்நிலையை கடந்து வந்துதான் பெண் பார்க்க வரன்கள் வர வேண்டும் என்ற நிலை இருந்தமையால் அந்த ஊர் பெண்களுக்கு திருமணம் தள்ளி போனது. இதனை மக்கள் மேடையில் ஒலிபரப்பி அந்த ஊருக்கு நீர்நிலை மீது ஒரு பாலம் கட்ட அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று மக்களின் கனவை நனவாக்கியவர். அதன் மூலம் பல கன்னி பெண்கள் திருமண வாழ்க்கையில் காலடி எடுத்து வைத்தனர். அதே காலகட்டத்தில்தான் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தார். ஆம், 1998ஆம் ஆண்டு திருமதி கீதா அவர்களை திருமணம் செய்து இல்லறத்தின் நல்லறமாய் ஆதித்யா என்ற ஆண் மகவினை பெற்றெடுத்தார். அவர் இன்று ஒரு புகழ்பெற்ற உளவியல் நிபுணராக திகழ்ந்து வருகின்றார். சென்னை வானொலி நிலைய மாநில செய்தி பிரிவில் இவரது பணி மகத்தானது. சென்னையில் திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மக்கள் வீடுகளை விட்டு தெருவில் நின்றபோது, சென்னைக்கு குடிதண்ணீர் தரும் செம்பரம்பாக்கம் ஏரியில் உடைப்பு ஏற்பட்ட போதும் துணிச்சலாக அந்த இடத்துக்கே சென்று துறை நிபுணர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு மக்களின் அச்சத்தை களைந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடாமல் அமைதியை நிலைநாட்டியவர் ராதாகிருஷ்ணன். இரண்டாம் ஆண்டு தூத்துக்குடி வானொலிக்கு பணி மாறுதலாகி வந்த இவர் இந்த பகுதி மக்களுக்கு ஆற்றியுள்ள பணிகள் ஏராளம். ராதாகிருஷ்ணன் சார் அப்படின்னு நினைச்சாலே நமக்கெல்லாம் ஒரு ஆனந்தம் தான், ஒரே மகிழ்ச்சி. அவருடைய தோற்றமே நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான மனிதர். ஒரு மௌனமும் சிரிப்பும் புன்முறுவலும் ஒரு தெளிந்த ஞானமுடைய அமைதியும், அந்த மாநிறத்திற்குள் ஒரு முழுக்கை சட்டை அணிந்து அந்த இன்பண்ணி அவங்க அமைதியாக நிதானமாக சலனம் இல்லாமல் ஒரு புன்சிரிப்போடு நம்மளை வரவேற்று கொண்டாடுகிறதுங்கிறது தூத்துக்குடியில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதரோட பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஆண்டாள் நாச்சியார் கொடுத்துருக்காங்க. வானொலிக்கு விளம்பரம் முக்கியம் என்பதனை கருத்தில் கொண்டு வணிக நிறுவனங்களை அணுகி தூத்துக்குடி வானொலிக்கு விளம்பர ஆதரவு கிடைக்க உதவியவர். இந்திய அளவில் 2015ஆம் ஆண்டுக்கான சிறந்த விளம்பர சாதனையாளர் பெஸ்ட் கமர்ஷியல் அச்சீவர் விருதை அதிக அளவு விளம்பரங்களை தூத்துக்குடி வானொலிக்கு பெற்று தந்தமைக்காக பெற்றார். 2002ஆம் ஆண்டிலிருந்து 23 ஆண்டுகளாக தூத்துக்குடி வானொலியில் வண்ணமுத்துக்கள் என்ற நிகழ்ச்சியை படைத்து அழித்து வருகின்றார். இந்த நிகழ்ச்சி பற்றி பல்வேறு பல்கலைக்கழகங்களில் 3 மாணவர்கள் ஆய்வு செய்து எம்ஃபில் பட்டம் பெற்றுள்ளனர் என்பது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த தரச்சான்று என்று கூட கூறலாம். அழிந்து வரும் நாட்டுப்புற பாடல்களை குக்கிராமங்களுக்கு சென்று ஒலிப்பதிவு செய்து அதனை தொகுத்து புத்தகமாக கொண்டு வரும் பணியினை கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து செய்து வருகின்றார். இலக்கிய உலகில் இவரது பணி அளப்பரியது. வானொலியில் இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் உரையாற்றுபவர்களுக்கு இவர் கொடுக்கும் தலைப்புகள் ஒவ்வொன்றும் முனைவர் பட்ட ஆய்வுக்கு தகுதியானது. சங்க இலக்கியங்களில் புதைந்து கிடக்கும் இலக்கிய சுவையை வெளிக்கொணர்ந்தவர் இவர்.
ஆண்டுதோறும் 100க்கும் மேற்பட்ட புதிய எழுத்தாளர்களை இலக்கிய உலகுக்கு அறிமுகம் செய்தவர் இவர். இளம் கவிஞர்கள் பலரை படைப்புலகுக்கு வானொலி வாயிலாக அறிமுகம் செய்தவர். ஐயா ஒரு நேர்மையான, திறமையான நிகழ்ச்சி பொறுப்பாளர். அவர்களுடைய பணிக்காலத்தில் நானும் சேர்ந்து அவர்களோடு சில உரை பேசியிருக்கிறேன், வானொலியில் உரையாற்றி இருக்கிறேன் என்று சொல்வது பெருமைக்குரியது. நான் மட்டுமல்ல, என்னுடைய துணைவியார் டாக்டர் எஸ் உமைய பார்வதி அவங்களும் இலக்கிய உரைகள் ஆற்றியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உரையாற்றும் வாய்ப்பெல்லாம் ஐயா தந்தார்கள். அப்பொழுதுதான் எனக்கு அறிமுகம் கிடைத்தது. அவர்கள் தரக்கூடிய தலைப்புகள் எல்லாம் மிகவும் உள்ளார்ந்த தலைப்புகளாக இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு முல்லைப்பாட்டில் காத்திருத்தல். எழுதிடுவாங்க அப்படின்னு சார் சொன்னாங்க. 2-3 புத்தகங்களை பார்த்து ரெஃபர் பண்ணி தான் கட்டுரை எழுதினேன். அது மாதிரி நற்றினில் உவமைகள் அப்படிம்பாங்க, மதுரை காஞ்சியில் மக்கள் வாழ்வியல் அப்படின்னு தலைப்பு தருவாங்க. அதெல்லாம் ஒரு எம்ஃபில் தீசிஸ் மாதிரி, பிஹெச்டி தீசிஸ் மாதிரி இருக்கும். அதை நாம் 10 பக்கம் 15 பக்கங்களுக்கு உரை தயாரித்து கொண்டு போய் உரையாற்ற வேண்டும். அந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடைத்தது. அந்த உரைகளை எல்லாம் வெறும் வானலைகளோடு காற்றோடு காற்றாக விடாமல் அவற்றை எல்லாம் தொகுத்து பாருங்க, இலக்கியங்கள் விருந்தோம்பல் பண்பு என்று சொல்லி ஒரு நூல் வடிவில் தயாரிச்சிருக்கிறோம். தூத்துக்குடி நகரில் பல்வேறு சமூக பணிகளை இவர் செய்துள்ளார். தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையின் நடுவே சென்டர் மெரிடியன் வைக்க பலமுறை மாவட்ட ஆட்சியரை அணுகி அதனை சாதித்தும் காட்டியவர். தற்போது ஆயுதப்படை அமைந்திருக்கும் பகுதியில் சாலை அமைக்க பலமுறை அதிகாரிகளை அணுகி அதில் வெற்றியும் கண்டவர். இவர் தற்போது தனது கொள்ளு தாத்தா பெயராலே அமைந்திருக்கும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டக்குழு உறுப்பினராக உள்ளார் என்பது எத்தனை சிறப்பு! அரசு பணி, சமூக பணி, இலக்கிய பணி என எல்லா துறைகளிலும் தடம் பதித்த இவர் இன்று ஓர் எழுத்தாளராகவும் பரிணமித்து ஹாப்பினஸ் ரெடிஃபைன்ட் என்ற நூலினையும் வெளியிடுகின்றார். இதே நாளில் இவரது சேவைகளையும் நட்பினையும் பாராட்டி காற்றிடம் சொன்ன ரகசியம் என்ற வைர விழா மலரும் வெளியிடப்படுகின்றது. மே 31 இதே நாளில்தான் 1994ஆம் ஆண்டு தூத்துக்குடி வானொலி நிலையம் தனது ஒலிபரப்பினை தொடங்கியது. அன்றைய நாளில் தனது வானொலி பணியின் தொடர்ச்சியாக ஒலிபரப்பு அலுவலராக தூத்துக்குடி வானொலி நிலையத்தில் கடமைகளை தொடர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதே மே 31 தனது பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்றார். முத்துநகரில் முத்திரை பதித்த சாதனைகளை செய்த ராதாகிருஷ்ணனின் குரல் ஓவியங்கள் என்றும் குரல் ஓவியங்களாக நிலைத்து நிற்கும். நூல் வெளியீட்டு விழா முனிவர் திரு மு. ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஐயா அவர்கள் தற்போது புத்தகங்களை வெளியிடுவார். வாழும் வார்த்தைகளால் உலகை மாற்றக்கூடியவன் எழுத்தாளர். அந்த எழுத்தாளருக்கு அடியுறையாக இருக்கும் வேர்கள் நம் விழாவின் தலைவர் போன்றோர். இந்நாள் நிகழ்வின் சிறப்பும் செம்மையும் தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சி பாதையில் நமக்கு வழிகாட்டியாக விளங்கும் விழா தலைவர் அவர்களை சிறு உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன்.
ஆயிரம் பொன் அரவிந்த் அவர்களே, என்னோடு மேடையில் இருக்கும் பல மேடைகளை என்னோடு பகிர்ந்து என்னோடு பயணித்து கொண்டிருக்கும், அதாவது இலக்கிய உலகில் பயணித்து கொண்டிருக்கும் டாக்டர் மணிவண்ணன் சார் அவர்களே, மாரிமுத்து அவர்களே, செல்வின் சார் அவர்களே, பத்மநாபன் சார் அவர்களே மற்றும் இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு மெயின் ஒரு காரணம், நான் நிறைய எழுத்தாளர்களை அறிமுகம் செய்திருக்கிறேன் என்கிறது ஒரு முக்கியமான காரணம். தூத்துக்குடியை பொறுத்தவரையில் ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு 800 பேர் அறிமுகம் செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அதுவும் 23 ஆண்டுகள். அதில் நிறைய பேர் முதல் எழுத்தாளராக இருப்பாங்க. அப்போ தான் அந்த மீடியாக்குள்ளே வருவாங்க. அதுவும் புத்தகம் எழுதி வெளியிட்டுடலாம். ரேடியோவில் ஒரு டாக்கு கிடைக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் அந்த காலத்துலலாம். நானே போய் ஒரு 10 நாள் 15 நாள் வெயிட் பண்ணி தான் ஒரு ரேடியோ டாக் என்னால் கொடுக்க முடிஞ்சுது ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ செல்வின் சார் எனக்கு சொல்லுவாங்க, இப்படி ஒருத்தர் இருக்காங்க, நீங்கள் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ரேடியோவுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. நான் அவங்கள விசாரிப்பேன், அவங்களோட இதை அனுப்ப சொல்லுவேன், பயோடேட்டா பார்த்துருவேன், என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்துருவேன். அதுக்கு பிறகு அவங்களோட படைப்பை முதல்ல கொடுங்க, வாசித்து பார்த்துட்டு பண்ணிடுவோன்னு சொல்லுவோம். நிறைய முதல் எழுத்தாளர்கள் நிறைய தவறு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அப்படி நிறைய ஒரு 700-800 பேரை ஒரு வருஷத்துக்கு அறிமுகம் செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அது ஒரு பெரிய வாய்ப்பாக கிடச்சிருக்கு. அது இந்த மண்ணுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. ஸோ பிரிண்ட் மீடியாவில் நான் பிரிண்ட் மீடியாவிலேருந்து தான் இதுக்கு வந்திருக்கிறேன். தினமலரில் தான் என்னோடய வாழ்க்கையை தொடங்கியது. 70 ரூபாய் சம்பளம் மாதத்துக்கு. அதுக்கு பிறகு தினமணிக்கு போனேன். தினமணியிலிருந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்டு தினமணி ரெண்டையுமே சேர்த்து பார்க்க சொன்னாங்க. அது ரெண்டையும் சேர்த்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போது 420 ரூபாய் சம்பளம். அதுக்கு பிறகு ஹிந்து போனேன். ஹிந்துலேருந்து இந்தியா டுடே, இந்தியா டுடேலேருந்து தான் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வந்திருக்கிறேன். சரியா? இப்படி ஒரு பிரிண்ட் மீடியா ஃபுல்லாகவே முடித்த பிறகு தான் நான் திருப்பி ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வந்திருக்கிறேன். 14,000 சம்பளம் வாங்கிட்டு 1,400க்கு இங்கே சேர்ந்தேன் ரேடியோவில், சென்னையில். ஸோ எல்லோரும் ஜீரோ, கடைசி ஜீரோ கூட்டிகிட்டே போவாங்க. நான் குறைச்சிட்டேன், ஏன்னா அரசு பணி இதுக்காக வேண்டி. ஆனால் படிப்படியாக பதவி உயர்வு பெற்று இங்கே நிகழ்ச்சி தலைவராக தான் பணி நிறைவு பெற்றேன். ஸோ நிறைய பேரை அறிமுகம் செய்த அந்த மன நிறைவு எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் தம்பி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அவர் கேரளாவில் இருக்கிறேன், கேரளாவில் வேலை பார்த்துட்ருக்கிறேன் சொல்லிட்டு. அந்த மண்ணிலிருந்து நீங்கள் எழுதுறது ஒரு பெரிய வாய்ப்பு. தமிழ், சரியா? நிறைய எழுத்தாளர்கள் அங்கே கேரளாவில் இருக்காங்க. நீல பத்மநாபன், முகுந்தன் சார், நிறைய பேர் தமிழ் எழுத்தாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதுபோல் நீங்களும் வளரணும், வாழ்த்துக்கிறேன். சரியா? அப்புறம் இங்கே பள்ளிக்கு சென்று இப்போது நிறைய பேர் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இன்னும் 2 நாளுக்கு பிறகு தான் அது வரும், பத்திரிகையிலெல்லாம் வரும். சின்ன குழந்தைகளை வச்சு இப்போ புஸ்தகம் போட போகிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சின்ன குழந்தைகளை வச்சு போட போகிறாங்க. நுழை, நட, பற, ஓடு, பற. சரியா? அந்த புஸ்தகங்கள் இப்போ அடுத்த தொகுதி வரப்போகுது. அதுக்கு நீங்கள் குழந்தைகள்கிட்டருந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க படைப்பு, நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் போகிறீங்களோ அந்த ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எழுதும்படியாக அவங்கள ஊக்குவிக்கணும். ஒரு 80 புஸ்தகங்களுக்கு மேலே வெளியிட போகிறாங்க இந்த வருஷம். சரியா? அதுக்கு உங்கள் குழந்தைகளை நீங்கள் கண்டிப்பாக ஊக்குவிக்கணும். சரியா? இது என்னோடய வேண்டுகோள். இந்த மேடையில் நான் வைக்கும் உங்களிடம் இருக்கும் வேண்டுகோள். கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி நம்புகிறோம். நிறைய இளம் எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க. யூனிவர்சிட்டி, தமிழ் யூனிவர்சிட்டியில் தானே வந்திருக்கிறீங்க? ஆமாம், ஐஸ்வர்யா வந்திருக்காங்க. நான் உங்கள் யூனிவர்சிட்டியில் நிறையா லெக்சர் கொடுத்துருக்குறேன். மிஸ்டர் திருமலை அவர் துணைவேந்தராக இருக்கும்போது அவர் என்னோட வாத்தியார் கூட. சரியா? அவர் ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டுருவார் என்ன, ஏதாவது கூப்பிட்டு அவங்க வீட்டில் சாப்பாடு போட்டு லெக்சர் காலையிலையும் சாயங்காலம் 2 நேரமுமே நான்
பாடம் எடுத்திருக்கேன் உங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து. ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து கலந்துக்கிட்டதில். சரியா? ஓகே, அனைவருக்கும் நன்றி. ஓகே. இந்நூலின் பார்வை நேரம். ஒரு நல்ல நூல் வாசிக்கும் போது வாசகரை அதை எழுதியவர் போல் உணர்வதுதான் சிறப்பாகும். இந்த நூல் குறித்து தனது பார்வையை தமிழாசிரியரான திருமதி வள்ளிநாயகி அம்மா அவர்கள் பேசுவார். முத்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமதின் மீதான முத்திக்கனியே என் முத்தமிழே உன்னை வணங்குகிறேன். இந்த குமிழ்முனை பதிப்பகத்தின் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று வந்திருக்கும் முனைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, புத்தக எழுத்தாளர் ஆயிரம் பொன் அரவிந்த் அவர்களே, புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் சார்பாக அகநானூறு காதல் பற்றி உரையாற்ற இருக்கும் எழுத்தாளர் திரு மாரிமுத்து அவர்களுக்கும், ஐஸ்வர்யா அவர்களுக்கும், குமிழ்முனை சைமன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வந்திருந்த பாலமணிவண்ணன் ஐயா அவர்களுக்கும், சக்திவேல் ஐயா, ரவி ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய பத்மநாபன் ஐயா அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய எழுத்தாளருடைய நண்பர்களுக்கும் அகமும் முகமும் மலர இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். நான் வளர்ந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா எங்களுடைய நேரங்களை திருடுவதற்கு தொலைக்காட்சியோ அல்லது கைபேசியோ இல்லை. அப்போ விளையாடணும் இல்லை வாசிக்கணும், அதுதான். ஆனால் வாசிக்கிறதுக்கு நான் ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும்போதே வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிப்பது என்பது என் அறிவை வளர்த்து கொள்வதற்காகலாம் நான் முதல்ல வாசிக்கலை. கதை படிக்கணும், அதனால் வாசிக்கணும், அப்படி தான் முதல்ல வாசிக்க ஆரம்பித்தது. எங்கள் வீட்டில் ஒரு 4 வீடு தள்ளி ஒரு சித்தப்பா வீடு உண்டு. அவங்க வீட்டில் புத்தகங்கள் வாங்குவாங்க. வாங்கி ஒரு வாரம் அவங்க படித்ததுக்கப்புறம் நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போய் கேட்பேன். பொதுவாக இந்த ராஜேஷ்குமார் நாவல்கள் இந்த மாதிரி தான் கிடைக்கும். கிடைச்சதை வாங்கி படிப்பேன். முதல்ல கிராமத்தில் இருந்தோம், அதுக்கப்புறம் தூத்துக்குடிக்கு வந்தாயிட்டு. அப்புறம் 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கும் போதெல்லாம் இந்த காலாண்டு அரையாண்டு விடுமுறையில் எங்கள் மாமா வீட்டுக்கு போவேன். மொத்தமாக அவங்க வாங்கி படித்த நாவல்களை எல்லாம் அள்ளிட்டு வந்து உட்காந்து படிப்பேன். ஒரு நாளைக்கு 10 புக்குனால் உட்காந்து வாசிப்பேன். எங்கள் அம்மா கேட்பாங்க, பாட புத்தகத்தை கூட இப்படி படித்ததில்லை அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, அப்போ படிக்கும்போது அதை எழுதிய எழுத்தாளர் யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, அந்த தலைப்புகள், அதை பற்றியெல்லாம் நான் அதிகம் யோசித்தது இல்லை. எனக்கு அப்போ தெரியலை. எனக்கு 12ஆம் வகுப்பு முடிந்த உடனே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஸோ அதற்கப்புறம் எனக்கு குடும்ப சூழ்நிலை அப்படி இருந்தது. அப்பவும் 25 பைசா ஒரு புக்கு வாடகைக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கொடுத்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஒரு ரூபா தாங்கன்னு வாங்கி 4 புக்கு வாங்குகிறேன் ஒரு வாரத்துக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி நான் வாசிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய படிப்பு தொடர்ந்தது. எனக்கு திருமணம் முடிஞ்சு பிள்ளைங்க பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் குறையும் படித்து இன்றைக்கி ஒரு ஆசிரியராக நான் இருக்கிறேன். ஒரு 10 வருஷம் பதின்ம பள்ளிகளில் வேலை பார்த்தேன். இப்போ தேர்வு எழுதி அரசாங்க பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வாசிப்புங்கிறது சொல்லுவாங்க இல்லையா, அந்த புத்தகங்கிறது நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு. நம்ம சோர்ந்து போன கணங்கள் எல்லாம் ஒரு தாயை மாதிரி நம்மளை ரொம்ப பரிவோடு பார்த்து நம்மளை தூக்கி நிறுத்தக்கூடியதுங்கிறது வாசிப்பு தான். எல்லார் வாழ்க்கையிலையும் மேடு பள்ளம்லாம் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலும் சில நேரம் சில சமயங்களில் ரொம்ப இருள் சூழ்ந்த மாதிரி இருந்தப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னுடைய மனதை ஃப்ரீயாக விடக்கூடாது. விட்டால் நமக்கு சோகம் நம்மளை ரொம்ப ஆழ்த்தும். அந்த இங்கிலீஷில் கூட ஒரு லைன் சொல்லுவாங்க, அண்ட் எம்டி மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படிம்பாங்க. மனசு சும்மா விட்டாலே வேண்டாதுன்னு நினைக்க சொல்லுவோம். அப்படிங்கிறதுக்காகவே நான் இப்போ கொஞ்சம் புத்தகங்கள்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன். பாரதியாருடைய பாடல்கள் எனக்கு தனியாக ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நானாக சத்தமாக வாய் விட்டே வீட்டில் படிப்பேன். என் பிள்ளைங்க சிரித்தாலும் பரவாயில்ல, எனக்கு அது படிக்கும்போது எனக்கே ஒரு உணர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த மனதில் உறுதி வேண்டும், இந்த மாதிரி பாடல்களும். அப்புறம் கவிஞர் மேத்தாவினுடைய ஒரு 2 வரி, அது மட்டும் என்னமோ எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு தடவை தான் வாசித்தேன், மறக்காது. முயற்சியை பற்றி, அதை நம்பிக்கையை பற்றி. நம்பிக்கை என்னும் நார் மட்டும் நம் கையில் இருந்து விட்டால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒவ்வொன்றாய் ஒட்டி கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ நம்பிக்கை வச்சு நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சா நம்மளால் எதையும் சாதிக்க முடியும், இதையும் மாற்ற முடியும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஃப்ராங்காக சொல்லப்போனால் பழைய அளவுக்கு இப்போ என்னால் வாசிக்க முடியல. என்னுடைய உடல்நிலை, என்னுடைய குடும்ப சூழ்நிலை முடியலை. ஆனால் அப்படி ஒரு காரணம் சொல்லக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும். இதற்கு முந்தைய கூட்டத்திற்கு நான் வந்திருந்தேன், பார்வையாளராக வந்திருந்தேன். இப்போ தான் முதல்ல பார்வையாளராக வந்திருக்கேன். இப்போ வந்திருக்கேன். இந்த மாதிரி நான் எங்கேயும் வெளியில் பேசினதில்லை, இதான் முதல் முறையாக நான் பேசுகிறேன். எனக்கு நான் வேண்டான்னு தான் சொன்னேன் தம்பிகிட்ட. இல்லை பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாப்புல. அதனால தான் நான் வந்திருந்தேன்.
இனிமேல் இந்த லேக்கானது இனிமேல் நம்ம வாசிக்கணும், நம்ம எவ்வளவு இழந்திருக்கோம் வாசிக்காமல் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கொடுத்துருக்கு. இனிமேல் வாசிக்கணும்னு ஒரு 2-3 புக்கெல்லாம் கொடுத்தாப்புல வாசித்தேன் நான். சரி, இது என்னை இன்ட்ரோடக்ஷன் பண்ணியாச்சு, சொல்லியாச்சு. அடுத்து எழுத்தாளரை பற்றி சொல்லுவோம். அவங்களுடைய படித்தப்போ கவிதை எழுதியிருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு கவிஞர் தான். இந்த கவிதையை பற்றி நான் படித்தது பிழைத்தது பட்டாம்பூச்சி அப்படிங்கிற தலைப்பில் உள்ள அந்த கவிதை புத்தகம். சொச்சுவை கூட்டியேதான் சுவைப்போர் மனங்களை தை, சொச்சுவை கூட்டியேதான் சுவைப்போர் மனங்களை தை, பொருட்சுவையை நன்கமைத்து சமூகத்தில் கருத்தை விதை, இந்த இரு சுவை இருப்பதாலே நிறைவாம் ஓர் நல் கவிதை, இனியும் ஏன் தயக்கம் இன்றே எழுது பல கவிதை. இந்த கவிதை அவர் மனசில் தோன்றியிருக்கும்னு நினைக்காத அவர் கவிதை எழுதியிருக்காங்க, நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க. இது கவிமணி கூட சொல்லியிருக்கார் கவிதையை பற்றி சொல்லும்போது, உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை அப்படின்னு சொல்லியிருக்கார். எதை பற்றி கவிதை எழுதணும், எதை பற்றி எழுதக்கூடாது, எந்த ரீசனும் கிடையாது. நமக்கு மனசில் என்ன தோணுதோ, எந்த காட்சி அல்லது எந்த எண்ணம், எந்த செயல் நம் மனதை தூண்டுகிறதோ, நம் உணர்வை தூண்டுகிறதோ அதை பற்றியெல்லாம் கவிதை எழுதலாம். அதனால தான் அவர் சொல்லியிருப்பார், ஒரு வண்டி மாடு இருக்குது அப்படின்னா வண்டியை பற்றியும் கவிதை எழுதலாம், அதில் உள்ள மாட்டை பற்றியும் கவிதை எழுதலாம், அந்த மாட்டை கட்டி இருக்கின்ற கயிற்றை பற்றியும் கவிதை எழுதலாம் அப்படின்னு கவிமணி சொல்லியிருப்பார். ஒரு கவிஞனுடைய உண்மையான அந்த உணர்ச்சிகளும் எண்ணங்களும் தான் அந்த கவிதையினுடைய உயிர் நாடி. அதுதான் கவிதையை உயிர்ப்புள்ளதாக மாற்றுகிறது. அவருடைய புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சப்போ அவருக்கு தூண்டுகோலாக இருந்ததுன்னு பார்த்தா, இந்த புத்தகம் படிக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு எப்படி ஏற்பட்டுச்சான், 6லிருந்து 60 வரை அப்படிங்களுடைய திரைப்படத்தில் அந்த கடைசியில் அவங்க புத்தகம் படிக்கிறத பார்த்தோன்னே நம்ம புத்தகம் படிக்கணும் எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சான். அந்த தூண்டுகோல் அது எங்கே ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். புத்தகம் எழுதணுங்கிற எண்ணம் அவருக்கு எப்படி ஏற்பட்டுச்சான் அப்படின்னா, சுதாமூர்த்தி அவங்களுடைய புத்தகங்களை படிக்க படிக்க நாமும் புத்தகம் எழுதணுன்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு இல்லையா. அடுத்ததாக இந்த புத்தகத்தை அவருக்கு எழுத தூண்டியது எது அப்படின்னா, ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு. ரொம்ப நாளாக ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை இப்போ உடனே போய் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த பதிவை பார்த்த உடனே அவருக்கு ஏன் நம்ம ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருக்கோம் வெளியிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. அதில் நான் படித்த சில பகுதிகளை பற்றி மட்டும் இதில் சொல்லிக்கிறேன். அவருடைய முதல் கவிதை காரணம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. முதல் கவிதையே பெண் குழந்தைய மனசில் வச்சு எழுதியிருக்காருல்ல, நானும் ஒரு பெண் தானே, அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பெண் சுதந்திரத்தையும் பெண் பாதுகாப்பையும் பற்றி எழுதியிருக்கிறார். விரும்பிய போது விரும்பிய இடங்களுக்கெல்லாம் பயணம் செய்யும் அவன் தன் அம்மாவின் கருவில் அவளாக உருவாகாமல் போனதே காரணம். ஏன்னா ஒரு பெண்ணாக பிறந்தால் விரும்பின இடத்திற்கு விரும்பின நேரத்திலலாம் போக முடியாது இல்லையா, அதனால் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அளவாய் திறந்திருக்கும் ஜன்னல், கன்னத்தில் கை வைத்தபடி நான், எங்கிருந்தோ எதிர்பாராமல் அறைக்குள் நுழைந்த பட்டாம்பூச்சி, சொல்லியபடியே பறக்கிறது வாழ்க்கை வண்ணமயமானது என்று. பல்வேறு வழிகளை கடந்து வந்துதான் வானில் சிறகடித்து பறக்கிறது வண்ணத்து பூச்சி. அதுபோல நம் கவிஞரும் அரவிந்த் ஐயா அவர்களும் பல்வேறு படிகளை கடந்து வண்ணத்து பூச்சியாய் பறக்க வேண்டும் என்றாலும் பல்வேறு படிகளை கடந்துதான் வந்திருப்பார். இவரது கவிதைகள் புனைவா நிஜமா என்று என்ன தோன்றுகிறது. நிறைய கவிதைகளை பார்க்கும்போது அது என்னுடைய வாழ்க்கையோடு நான் அதை கம்பேர் பண்ணியே நிறைய பார்த்தேன். அவங்க கவிதையை வாசிக்கிறப்போ அந்த கவிதைகள் வாழ்க்கையோடு ஒன்றியதாகத்தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தா நிறைய யதார்த்தங்களை கவிதைகளாக கொடுத்துருக்கிறாரு. அழுகை அப்படின்னு ஒரு கவிதை. குடையோடு நீ வந்ததாலோ என்னவோ உன்னை தொட முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் அழுது அழுது சாரல் மழை பெருமழையானது இல்லையா. கொடை பிடிச்சிருக்கிறதுனால தொட முடியலன்னு அழுதுதான் சாரல் மழை. அது இப்படி கூட நினச்சிக்கலாம். குடை பிடித்து மறைத்தாலும் பாதங்களை குளிர்வித்து செல்கிறது இல்லையா, அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். நீ கொடை பிடிச்சி வேணால் மறைச்சிக்கலாம், ஆனால் உன் காலை நான் போகிறத தடுக்க முடியாது இல்லையா. ரைட். அடுத்து கர்வம் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, கார்காலம் முடிந்தால் வெயில் காலம் வந்துவிடும், இரவு பகல் என்று நாட்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும், எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை, இன்று நாம் என்றால் நாளை வேறு யாரோ, புதிய ஆடை நாளை கந்தலாய் மாறும், நாமும் அப்படித்தான். அப்புறம் அதுக்கடையே நமக்கு எதுக்கு கர்வம் அப்படிங்கிற பொருளில், அபிஷேகம் செய்யப்பட்ட பால் தயிர் இளநீர் என அனைத்தும் கடவுளையே நினைத்து விட்டேன் என்று கர்வத்துடன் இருந்தன. கடைசியில் அதுவும் எங்கே தான் போய் சேருது, கழிவுநீர் குழாயை அடையும் வரை. ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல கர்வப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா அழகாக எழுதியிருந்தாங்க. அடுத்து கெஞ்சல். இந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதை பார்ப்பதற்கு அது யாருக்கு கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கும்னா அம்மாவுக்கு தான் அது பொறாமையாக இருக்கும்.
அம்மா மூலம் பிறந்து சகோதரிகளுடன் வளர்ந்து மனைவியுடன் வாழ்ந்தாலும் அவனை மென்மையாக்குபவள் மகள்தான். எவ்வளவுதான் இருந்தாலும் மகள்கிட்ட கோபப்பட மாட்டாங்க இல்லையா? கெஞ்சல் அப்படிங்கிற தலைப்பில் இதுவரை எந்த பெண்ணிடமும் இவ்வளவு கெஞ்சியதில்லை என்பதாலோ என்னவோ சற்றே கூடுதலாக கெஞ்ச வைக்கிறாள் என்னை ஒற்றை தோசைக்காக. அந்த தோசையும் எப்படிப்பட்டதான், விளையாடுவதற்கு வாங்கி கொடுத்த கிச்சன் செட்டில் அவள் சுட்ட தோசையை சாப்பிடாமல் மனைவி சுட்ட தோசையை சாப்பிட்டதன் விளைவு பாப்பா கோவிச்சுக்கிட்டாலாமா. அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் மகளுக்கு அப்பா அடிமை என்று. அடுத்ததாக வாழ்க்கை அப்படின்னு ஒரு கவிதை. பிறந்தவுடன் குழந்தை, படிக்கும் பொழுது ஸ்டூடெண்ட், அலுவலகத்தில் எம்ப்ளாயி, இன்னும் எவ்வளவோ, மருத்துவமனையில் பேஷண்ட், முடிவில் டெட் பாடி இல்லையா? நம்முடைய வாழ்க்கையினுடைய படிநிலை அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? இதை ஒரு 2 பேரில் சொல்லணும்னா, ஊட்டிய பாலுக்கும் ஊற்றும் பாலுக்கும் இடைப்பட்டது தான் நமக்குள்ள வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக வலி. ஆண்மையினுடைய வீரமும் மண்டியிட்டு வணங்கும் பெண்மையின் பிரசவ வலியின் முன்பு. எவ்வளவுதான் மனைவி கர்ப்பமாக இருந்து குழந்தைய சுமப்பாங்க, ஆனால் கணவன் அந்த மனைவியை சேர்த்து சுமப்பார் இல்லையா? தன்னுடைய மனசில் சுமந்துக்கிட்டு இருப்பார். டெலிவரி வார்டில் மனைவி உள்ளே இருப்பாங்க, வெளியில் அவர் அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பார். உள்ளே அவங்களுக்கு வயிறு வலிக்கும், இவருக்கு நெஞ்செல்லாம் வலிக்கும். என்னாக போகுதோ, என்னுடைய எதிர்காலம் எனக்கு ஒரு வாரிசை பெற்றுத்தர போகிறாள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, என் மனைவிக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம், மனைவி மேல் உள்ள ஒரு அன்பு, எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுறிய அப்படிங்கக்கூடிய நன்றி உணர்வு எல்லாம் ஒரு மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதைத்தான் அவர் மனைவியினுடைய வழியை நான் சுகத்தில் மட்டும்தான் பங்கு கொள்ளணுமா, உன்னுடைய கஷ்டத்துலையும் பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கணவன். வலி அப்படிங்கிற தலைப்பில் கூடு விட்டு கூடு பாயும் வித்தையை கற்று அவனின் ஆன்மா அவளது உடலிலும் செல்ல ஆசைப்படுகிறது. மாதம் ஒரு முறை அவள் அனுபவிக்கும் வலி இன்னதென்பதை உணர்வதற்காக. ஒருவேளை அது முடியாவிட்டால் பிரசவத்தின் போதும் அவளின் கைகளை இறுக பற்றி கொள்ள ஆசை அவனுக்கு. சுகத்தில் மட்டுமல்ல அவளது வழியிலும் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக. நமக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், நமக்கு யார் ரொம்ப அன்பாக உள்ளவங்களோ அவங்க கையை பிடிச்சிப்போம் இல்லையா? அதே மாதிரி மனைவியின் கையை பிடிச்சிக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஆசை. கவிஞர்கள் கூட பிரசவிக்கிறார்கள், பெற்றெடுக்கிறார்கள். 2 நிமிடத்தில் கருவுற்று 5 நிமிடத்தில் பிரசவம். கவிதை குழந்தையை பெற்றெடுக்கிறான் கவிஞன் அப்படின்னு பாரதி கண்ணன் அப்படிங்கக்கூடிய கவிஞர் சொல்லியிருக்காரு. இந்த கவிதையை பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்தது. அடுத்ததாக ஒரு கவிதை, திருட்டு. இந்த சங்க இலக்கியத்தில் எல்லாருமே படிச்சிருப்போம் இல்லையா? அகத்தை பற்றி படிச்சிருப்போம். அதில் 2 நிலையை படிச்சிருப்போம், களவு நிலை, கற்பு நிலைன்னு. கற்பு நிலை வர நமக்கு இந்த களவு நிலை படிக்கும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? நல்லா இருக்கும், அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும் எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னா, அந்த கூட்டத்தில் அல்லது கல்லூரியில் அல்லது பொது இடங்களில் அவனும் அவளும் மற்றவங்களுக்கு தெரியாமல் ஒரு கண்சாடை, ஒரு முகக்குறிப்பு, ஒரு ஒற்றை சொல், அதற்கு சுவை ஈடு கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் நடக்கிறது. அதுதான் சொல்கிறது, திருட்டு மாங்காய் தித்திக்கும் அப்படின்னு. அதை வச்சு ஒரு கவிதை எழுதியிருக்காப்புல. ரயில் நிலையத்தின் உயர்மட்ட நடைபாதையில் ஓரத்தில் அழகான ஒரு பெண்புறாவும் அதற்கு துணையான ஒரு ஆண் புறாவும் பெற்றோர்களுக்கு தெரியாமல் கிடைக்கும் நேரத்தில் சந்தித்து தங்களது காதலை வெறுகேற்றிக் கொள்வதை கண்டவுடன் நினைவுக்கு வந்தது, திருடுவது தவறென்றாலும் திருட்டு மாங்காயின் சுவை அதிகம் என்ற சான்றோர்களின் கூற்று உண்மைதான் நல்லவோ அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த ஒரு கவிதை பார்த்திங்கன்னா, ரசனை அப்படின்னு. உண்மையான ரசனை அப்படிங்கிறது இளமையில் மட்டும் அல்ல, முதுமை வரையிலும் தொடரணும். அதுதான் அன்பு, அதான் ரசனை அப்படிங்கிறது. ஏன்னா மனதிற்கு என்றைக்குமே வயசு கிடையாது இல்லையா? பருவத்தில் அவள் கை விரல்களின் மென்மையை, மடிக்கோடுகளை அதிசயமாக கண்டு ரசித்தேன். இப்போது அதில் ஏற்பட்டுள்ள சுருக்கங்களை, ஏன்னா சுருக்கங்கள் உடலில் தானே, உள்ளத்தில் இல்லையே. அதிசயம் ஒன்றுமில்லை, அவள் கைகளிலும் 5 விரல்கள் தான். இப்படிக்கு குமதியின் கிழவன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. அடுத்தது அவன் அழுகிறான். இதுவும் அப்படி தான். அன்பு உள்ள ஒரு கணவன் மனைவி மேலே காட்டக்கூடிய ஒரு அன்பு, ஒரு பாசம். அவங்க கஷ்டப்படும் போதும் அந்த ஒரு பெண்ணுக்கு என்ன தோணும், என் வாழ்வில் என்ன துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்வேன் உன்னையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய ஒருத்தங்க என் பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ வழியும் நான் தாங்கிக் கொள்வேன் அப்படின்னு தான் நினைப்பாங்களே. அதே மாதிரி தான் எரியுமேடி என்று எதுக்கு சிரிக்கிற என்று கேட்ட அவனின் கண்களில் கண்ணீர். எரிகிறது மனைவிக்கு, கண்ணீர் வருது கணவனுக்கு இல்லையா? அவர் கண்களில் கண்ணீர் வருது. குழந்தையாக இருந்தால் கூட எனக்கு இவ்வளவு பணிவிட செஞ்சுருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, வெந்நீரை ஊற்றி கொண்ட அவளின் 2 கைகளுக்கும் மருந்தினை தடவும் பொழுது கணவன் அழுகிறான், மனைவி சிரிக்கிறாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்ததாக ஒரு ஆயுள் கைதி. திருக்குறள் மாதிரி 2 வரியில் நல்லா அழகாக சொல்லியிருக்காங்க. ஆயுள் கைதியான போலீஸ்காரர்
அவளின் ஒற்றை பார்வையால். ஏன்னா காதலினால் காவலர் கைதியானான் இல்லையா? அடுத்தது இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. காமம் என்ற ஒன்று மட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா அதனால் இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லையா? அப்போ இந்த உணர்வு பூர்வத்தை தவிர வேறு ஏதாவது உடல் தீங்குகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை கடவுள் வச்சுருந்தாருன்னா இந்த பிரச்சனைகளே வந்திருக்காது அப்படின்னு தோணிச்சு. இன்னொன்று பொம்பளை பிள்ளை அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட வயசு, இப்போ சின்ன வயசு பிள்ளைங்களே வெளியே அனுப்ப முடியலை. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் பெரிய பிள்ளையாயிட்ட, நீ வெளியே போகக்கூடாது, நீ யார்ட்டையும் பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது இல்லையா? இதெல்லாம் பாதுகாப்புக்காக செய்கிறாங்க. இது செய்யும்போது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு முழுவாண்டு தேர்வை ஒட்டி ஒரு எக்ஸாம் முன்னாடி ப்ராக்டிக்கல் நடக்குது. ப்ராக்டிக்கல் முடிஞ்சு சாயங்காலம் வர லேட்டாகும்னு வீட்டுக்கு தெரியும். ஆனால் அப்போல்லாம் தகவல் சொல்கிறதுக்கு எந்த தொலைபேசி அலைபேசியெல்லாம் கிடையாது இல்லையா? என்னுடைய அப்பா எங்கள் வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டராவது இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குல்ல. அப்போ நடந்து தான் போயிட்டு வருவோம். ஸோ எங்கள் அப்பா குறிப்பிட்ட பாதையை காமிச்சு இந்த வழியாக போயிட்டு இப்படி வாம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போயிட்டு ப்ராக்டிக்கல் முடிஞ்சு வரும்போது என்னுடைய தோழி என் கூட வரா. அவளுடைய வீடு வர்ற வழியில் இன்னொரு தெரு வழியாக இருக்குது. ஸோ நம்ம 2 பேர் தானே போகிறோம், நீ என் வீட்டு வரைக்கும் வா, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா சொன்ன ரூட்டு வந்துடும், நீ போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே நான் அவள் கூட நடந்து வந்துட்டேன். பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் திருப்பி ரெகுலர் பாதையில் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வர எங்கள் அம்மா வாசல் நிற்கிறாங்க. அப்பாவை பார்த்தியான்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் அப்பா வந்துட்டாங்க. வந்த உடனே நீ எப்படி வந்தேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த என் ஃப்ரெண்டு வழியை கூட வந்தேன் அப்படின்னு. அடி பிரித்து எடுத்துட்டாங்க. நான் 12th படிக்கும்போது எனக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதுக்கு அடிக்கிறாங்க இல்லையா? ஒரு தந்தையனுடைய சொல்லுவாங்க, அந்த வயிற்றில் எதிர்ப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன்னு, அந்த தந்தையனுடைய கவலை எனக்கு அப்போ தெரியல இல்லையா? அப்போ என்ன நினச்சிருக்காங்கன்னா, நேரம் ஆயிடுச்சு, இருட்டிட்டு பிள்ளை இந்த வழியாக தான் வரல, பிள்ளைக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவங்களுக்கு கோபமாக மாறி நான் இன்னொரு வழியாக வருவேன்னு அவங்க எதிர்பார்க்கல. நீ எதுக்கு அந்த வழியை விட்டுட்டு அடுத்த வழியாக வந்த? ஏன்னா சொல்லியிருப்பாங்க, இந்த வழியில் வந்தால் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த இடத்துல இவங்கள்ட்ட சொல்லு அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. அதுக்கு நான் அப்படி வராதனால அப்போ எனக்கு அடி விழுந்தது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது பெண் பிள்ளைங்களை இப்போ எனக்கும் 2 பெண் பிள்ளைங்க இல்லையா? வளர்க்கும் போது தான் நமக்கு தெரியுது அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. அப்போ பெண் பிள்ளைகளை பாதுகாத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது இந்த காமம் ஒன்று இல்லைன்னா தேவையில்லையோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு ஆம்பளை பையன் அப்படின்னா அவன் எங்கேனாலும் போகலாம், எப்போனாலும் போயிட்டு வரலாம் இல்லையா? என்னுடைய பொண்ணு கேட்பா, ஏம்மா நைட் ஷோக்கெலாம் பசங்க மட்டும் தான் போகணுமா, பொண்ணு போகக்கூடாது அப்படிலாம் கேட்பா என் பொண்ணு. அப்போ ஃப்ரீயாக அந்த மாதிரி அனுப்ப முடியல, பையங்களை மாதிரி பொண்ணை அனுப்ப முடியல. இதெல்லாம் வச்சு இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள்ளு விழுந்தாலும் சேதை மண்ணுவோ சேலைக்குதாம்மா. எங்கள் அம்மாவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் என் பிள்ளைங்கள்ட்ட மட்டும் இல்லை, எங்கள் ஸ்கூலில் கூட நான் சொல்லியிருக்கேன் பிள்ளைங்கள்ட்ட. நான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் எடுக்கிறேன், பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன் நானும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க எழுதுனது எனக்கு பிடிச்சிருந்தது. சில நேரங்களில் தோன்றும் காமம் என்ற ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று. விளையாடி கொண்டிருந்த ஒரு பெண் குழந்தை பருவம் எய்தியவுடன் அது கூடாது இது கூடாது என்பது இருந்திருக்காது. அவன் ஆம்பளை பையன் என்று பெற்றோர் அளிக்கும் பலவிதமான சலுகைகள் பெண் பிள்ளைகளுக்கும் கிடைத்திருக்கும். பெண்ணின் மீதான ஆணின் பார்வை உணர்வுகள் ரீதியாக மட்டுமே இருந்திருக்கும். எதிர்பாலின நட்பு வெறும் நட்பாக மட்டும் பார்க்கப்பட்டிருக்கும். முக்கியமாக இலை முள்ளின் மீது விழுந்தாலும் முள் இலையின் மீது விழுந்தாலும் என்ற உதாரணம் இருந்திருக்காது. ஆனால் இதெல்லாம் படிச்சுட்டு கடைசியில் அழகாக ஒரு முடிவு கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்தது. ஆனால் என்ன செய்வது, அப்படி காமம் என்ற ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் இந்த உலகமே இருந்திருக்காது. அதுக்கு நல்ல ஒரு முடிவும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அது பார்ப்பதற்கு. அடுத்தது விட்டு கொடுத்தல் அப்படிங்கக்கூடிய தலைப்பில், விட்டு கொடுக்கும் சண்டைகளும் விட்டு கொடுக்காத அன்பும் தான் வாழ்க்கையை அழகாக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐயா எழுதியிருக்கிறதுல, ஒவ்வொரு முறையும் ஜன்னலோர இருக்கையை தேர்ந்தெடுத்து பயணித்தவன் திருமணத்திற்கு பிறகு தன் மனைவிக்கு அதை கொடுப்பதில் ஆரம்பிக்கிறது விட்டு கொடுத்தல். நமக்கு ரொம்ப பிடிச்சதை விட்டு கொடுத்தாலே அந்த வாழ்க்கை நல்லதாக இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே ஜன்னலோர சீட்டில் உட்காரணும்னு ஆசை. அதை என்றைக்கு மனைவிக்கு விட்டு கொடுக்கணும்னு நினச்சாங்களோ எல்லாமே விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. அடுத்து தாய்மை அப்படிங்கக்கூடிய ஒரு கவிதை. தாய்மையை பற்றி நான் படித்த ஒன்று எழுதியிருந்தேன். ஒரு பிரபு கார்த்தி அவங்க எழுதியிருந்தக்கூடிய ஒரு கவிதை. வாந்தி மயக்கும் நித்தமும் வந்து போக, நாள் முழுதும் உடல் நொந்து போக, தன் உறக்கத்தை அறவே மறந்து போக, உணவும் உண்ணாமல் வாய் கசந்து போக,
சுமையும் சுகமாய் மாறிப்போக இத்தனையும் கண்டு அவள் ஈன்று போக அதை அவள் பிரசவ நாளாக கொண்டாடவில்லை, குழந்தையின் பிறந்த நாளாக கொண்டாடுகிறாள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுத்து அவங்க ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டா கூட அது சுகமாக தான் தாய் நினைக்கிறா. அதைத்தான் எழுதியிருக்கிறாங்க. பிரசவத்தின் போது ஏற்படும் வலி இன்னதென்று தெரிந்திருந்தும் அடுத்த குழந்தைக்கு தயாராகும் ஒரு பெண்ணிற்கு தெரியும் தாய்மையின் சுகம் அதனினும் வேறானது என்று. அப்படி அதே மாதிரி நிறைய தலைப்புகள் எழுதியிருக்காங்க. இப்போ சிங்கிள் சைல்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க இல்லையா. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 தலைமுறையில் பார்த்தா உறவு முறைகள் பேர் சொன்னால் கூட குழந்தைகளுக்கு தெரியாது. பெரியப்பா பெரியம்மா, சித்தி சித்தப்பா, மாமா அத்தை, இந்த கடைக்குட்டி மாமன் அப்படிலாம் இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா அம்மா கூட பிறந்தவங்களும் 7-8 பேர் இருக்கும்போது எல்லா உறவுகளும் இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை தான். எங்கள் பெரியப்பா இருந்தால் சித்தப்பா இருக்க மாட்டார் இல்லையா, அத்தை இருந்தால் சித்தப்பா இருக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளைங்க அவங்களுக்கு அடுத்த உறவு முறைகள் சொல்ல முடியலை. இன்னொன்று, ஒரு வீட்டில் இத்தனை பேர் வளரும்போது நிறைய பண்புகளை வளர்த்துக்கலாம். விட்டு கொடுக்கறது, ஒருத்தருக்கு தேவையான கொடுத்து உதவுறது இல்லையா, அந்த தோல்விகளை தாங்கிக் கொள்ளக்கூடியது எல்லாமே எல்லா பண்புகளும் அப்போ இருந்தது. இப்போ அதிகமாக அது மாதிரி இருப்பதற்கு அந்த வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு. அதை பற்றி அழகாக எழுதியிருக்காங்க. எங்கள் அண்ணாக்குன்னு மழலை மொழியில் ஒரு மிட்டாய் வாங்குறது, நமக்கு கிடைக்காத ஒன்றை மற்றவர்களிடம் கண்டு நாம் ஏங்குவதை ரசிப்பதற்குத்தான் ஆசைப்படுகிறதோ இந்த பிரபஞ்சம். ஒருவேளை அது நமக்கு கிடைத்திருந்தால் அதன் மதிப்பை நாம் உணராமல் போயிருப்போமோ என்னவோ. 2 ரூபாய் கொடுத்து ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி கொண்டு கடைக்காரரிடம் கேட்கிறது எங்கள் அண்ணாக்கு என்று மழலை மொழியில் அந்த 3 வயது பெண் குழந்தை. இந்த அண்ணாக்கு வேணும், அக்காவுக்கு வேணும், தம்பிக்கு வேணுங்கிற விட்டு கொடுக்குற தன்மை ஒரு குழந்தையாக இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டம். அதனால் சிங்கிள் குழந்தைன்றது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பேச்சுலர் சமையல் ஒன்று கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தான் சமைச்சாலும் அம்மா சமையலுக்கு ஈடாகாது இல்லையா. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவார் வீட்டுக்கார், நீ நல்லா தான் பண்ணுற, ஆனால் எங்கள் அம்மா சமைச்ச மாதிரி இல்லை. ஏன்னா அம்மாட்ட அன்பும் ஆசையும் பரிவும் அக்கறையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அதுவும் சேர்ந்து அம்மா கொடுக்குறதுனால என்னவோ அம்மா சமையல் ரொம்ப சுவையாக இருக்கும். அவன் சமையலை உடனிருப்பவர்கள் எவ்வளவுதான் பாராட்டினாலும் ஒவ்வொரு முறையும் சமைத்து முடித்து சுவைத்து பார்க்கும் பொழுது மனம் என்னவோ அம்மா சமையலின் சுவை இல்லை என சொல்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்தது இன்னொன்று குட்டிமா அப்படின்னு. இந்த குட்டிமான்னு கொஞ்சிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல அன்றொரு நாள் நீ என் குட்டிமா லூசு என்று அவன் தன் காதலை தெரிவித்த போது கோபம் கொண்டவள் நான் தான் குட்டிமா என்று தன் மகளிடம் சண்டையிடுகிறாள் என்று. ஏன்னா பாப்பா வந்ததுக்கப்புறம் அப்பா யார்கிட்ட கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா, பெண் பிள்ளைகள் தான் அவங்களுக்கு தாய் இல்லையா, அடுத்த தாய். அவங்கள்ட்ட கொஞ்சம் மனைவி ஒரு ஸ்டெப் பேக்கில் போனமே ஆயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பொறாமை வரும், நான் தான் முதல்ல குட்டிமா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதை அழகாக அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து சந்தோஷம். இப்போ நமக்கு என்ன நினைச்சாலும் அது உடனடியாக நமக்கு கிடைச்சிருது இல்லையா. அப்படி உடனடியாக எது கிடைச்சிட்டாலும் எனக்கு என்னமோ அதில் ஒரு ரொம்ப சந்தோஷம் இருந்த மாதிரி இருக்காது. முன்னாடிலாம் எதுவுமே கொஞ்சம் போராடி எந்த விஷயமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைச்சாலும் அதுக்கு மதிப்பே அதிகம் இல்லையா. இப்போ நம்ம முன்னாடிலாம் பழைய பாடல்கள்லாம் கேட்கும்போது எப்போமாவது இந்த ரேடியோவில் வச்சு கேட்டுக்கிட்டு இருப்போம். அது எப்போ திரும்ப போடுறாங்க நம்ம எதிர்பார்த்து அந்த பாடலை கேட்போம். இப்போ எந்த பாட்டு எப்போ வேணுனாலும் நம்ம தட்டி கேட்டுக்கலாம். இப்போ அந்த பழைய ஒரு ஏக்கம் இப்போ நமக்கு இருக்காது. அதே மாதிரி தான் மாதக்கணக்கில் கெஞ்சி கூத்தாடி பின் அப்பா வாங்கி கொடுத்த அந்த கை கடிகாரத்தை கட்டி கொண்டு அதை காண்பிப்பதற்காகவே ஊருக்கு சென்று தாத்தா பாட்டியிடம் காண்பித்து மகிழ்ந்ததில் கிடைத்த சந்தோஷம் இப்போது நான் ஆசைப்பட்டு வாங்கும் எந்த பொருளிலும் கிடைப்பதில்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி அவருடைய கவிதைகள் எல்லாமே படிப்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்குது, எளிமையாக இருக்குது. நம்மளை எங்கேயோ கூட்டு செல்கிறது. ரொம்ப நல்லா இருக்குது. கடைசியாக பிழைத்தது பட்டாம்பூச்சி அப்படின்னு அவங்க தலைப்பில் ஒரு கவிதை அந்த புத்தகம் தலைப்பிலே இருக்குது. சாலையை கடக்க முயன்ற போது லாரியில் அடிபட்ட பட்டாம்பூச்சி உயிர் தப்பி பிழைத்தது அந்த லாரி சரக்கு ஏற்றாமல் இருந்ததால் அப்படின்னு. இந்த கவிதை நூலில் மொத்தம் 66 கவிதைகள் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது, அளவாக இருக்குது, அழகாக இருக்குது, இனிமையாக இருக்குது, எளிமையாக இருக்குது, நிறைய உள்ள மாதிரி இருக்குது. இந்த கவிதைகள் படிக்கும்போது நமக்குன்னு ஒரு உணர்வு இல்லையா, நல்ல உணர்வு, நல்ல சிந்தனை தோன்றுது, நம்ம எங்கேயோ கொண்டு போகுது. இந்த புத்தகத்தை எல்லாருமே படித்து பயன்பெறுங்க. இதை மாதிரி அவங்க நிறைய புத்தகத்தை எழுதணும்னு நான் வாழ்த்துறேன். இந்த புலவர் தருமிக்கு அவங்க சார் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி புலவர் தருமிக்கு சொக்கநாதர் 1000 பொன் பரிசு கொடுத்தார் இல்லையா, அந்த பேரே அவங்க வச்சுருக்காங்க. அந்த 1000 பொன் அரவிந்த் அவங்களும் 1000 வண்ண பூச்சிகளை நிறைய பட்டாம்பூச்சிகளை நீங்கள் பிழைக்க செய்து இந்த புத்தக சோலையில் அதையெல்லாம் பிறந்திட செய்து எங்களை எல்லாம் திளைக்கிட செய்துமாறு கேட்டுக்கொண்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. கனவு நிஜமானது, உழைப்பின் வெற்றி அப்படித்தான்.
தன் கனவு நிஜமான மகிழ்ச்சியை ஏற்புரையாக பகிர 1000 பொன் அரவிந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். சார் ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு வணக்கம். சைமண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. இந்த மாதிரி குமிழ்முனை வண்டியை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தான் நான் அண்ணனை கான்டாக்ட் பண்ணேன். ஸோ புக்கு பண்ணிட்டோம், பிரிண்ட் ஆகிடுச்சு, லான்ச் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. பட் இங்கே வந்து இவ்வளோ சார் மாதிரி ஒரு ஆளும் ப்ளஸ் மேம் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க, அந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ மனசில் தோன்றுனதை எழுதினேன், அவ்வளோதான். பட் ரொம்ப நன்றி மேம், நீங்கள் ரொம்ப நிறைய வாசித்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். வேறு ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, 1000 பொன் ஐயா சொன்ன மாதிரி எனக்கு இந்த 1960களில் வெளியே வந்த அந்த திருவிளையாடல் படம் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த 1000 பொன் பரிசு பெறத்துக்கு அவர் அவ்வளோ கஷ்டப்படுவார். எனக்கு இப்போ வந்து ரொம்ப டல்லாக இருந்தேன் அப்படின்னா நான் அந்த படம் தான் பார்ப்பேன் பெஸ்ட்டு. அந்த காமெடி சீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ நான் இது 1000 பொண்ணுன்னு பேர் வச்சதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1000 பொண்ணு நான் பார்க்குறது வந்து நம்மளோட ஹெல்த். ஆக்சுவலாக எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஹெல்த்து திரும்ப வராது, ஒரு சின்ன எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. ஆனால் இன்றைக்கி நம்ம நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்கோம், தெரிஞ்சு பண்ணுறோம், தெரியாமல் பண்ணுறோம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 2018 நான் வந்து சரி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தேன். பட் ஆனால் என்னால் அது பண்ண முடியல. எனக்கு சோஷியல் மீடியாவில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் எனக்கு ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் புக்கில் என்னுரையில் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓகே பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நான் வந்து ஓகே எனக்கு ஒய்ஃப் வரட்டும், அவங்களோட சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு தாட்டில் இருந்தேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் சிங்கிள் சைல்டு தான், நான் ஒரே பையன் தான். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. வீட்டில் அப்பா அம்மா கூட நம்ம மென்டாலிட்டி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம நினைக்கிறத அவங்க கூட ஷேர் பண்ண முடியாது. அப்படியே நான் நிறைய பண்ண விஷயங்களும் அவங்க திட்டிருக்காங்க, இதெல்லாம் இதுக்கு பண்ணிகிட்டு இருக்க, இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு, படிக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஓகே எனக்குன்னு ஒரு பொண்ணு வரட்டும், நான் வந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹோல்ட்லேயே வச்சுருந்தேன். பட் ஆனால் லைட்ஸும் தட்டி போயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் தான் நான் அந்த வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தது எனக்கு அவ்வளோ ஒரு பூஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு 1000 பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என் மனசில் இருக்கிற கண்டென்ட் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு தோணுன கவிதைகள் தான் அதில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது நிறைய இருந்துச்சு. ஒரு சிலர் சொன்னாங்க நல்லா எழுதுறீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணனோட போஸ்ட் பார்க்கும்போது ஓகே நம்ம புக்கு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கோம், கவிதை புக்கு. அடுத்து இப்போ வேறு ஒன்று எழுதிட்டு இருக்கேன், அது பர்சனல் ரிலேட்டட் தான். மேபி இன்னும் 1 or 2 monthஸில் அதுவும் வரணும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சொல்லணுங்களா? வேறு ஏதாவது கேள்விகள்? இல்லை இப்போ சொன்னீங்கல்ல திரும்ப பொண்ணு பார்த்து கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் முடிச்சிருந்தீங்க இந்த மாதிரி ஓகே சார், கண்டிப்பாக வேறு மாதிரி வரும். பிழைத்தது பட்டாம்பூச்சி இல்லை, பிழைத்தது அரவிந்த். இல்லை சார், அப்படி வரக்கூடாதுன்னு தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போது நான் அது என்னோடலேயே சொல்லியிருப்பேன், நிறைய அனுபவங்கள் கடந்து வந்திருக்கேன். இப்போ எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, இல்லை ஒரு அத்தை இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போட்டு மாமா வெளியில் போயிடுவார், அத்தை வீட்டில் இருப்பாங்க, நான் அத்தை கூட இருப்பேன் இல்லைங்களா. அத்தையோட புலம்பல் என்கிட்ட சொல்லுவாங்க. போய் அவங்க 2 பேரும் உட்காந்து பேசினா பிரச்சனை முடிஞ்சிருது. பட் ஆனால் யாரும் இந்த காலத்தில் அப்படி பண்ணுறதில்ல. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ இருக்குது. விட்டு என் பொண்டாட்டி தானே, என் புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போகிற ஒரு பாயிண்ட் தான் மிஸ் ஆகுது. அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். மேபி இதுதான் என்னோட தாட். இப்போது மாறாதுன்னு நான் நம்புகிறேன், நல்லதே நடக்கும். நீங்கள் கேரளாவில் இருக்கிறீங்க. ஆமாம் சார். என்னோட ஒரே ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு, மலையாள கவிஞர்கள் வந்து தமிழ் கவிஞர்களை விட ஒரு படி மேலே இருக்கிறாங்க. ஓகே, நான் வந்து 2 இலக்கியமே படிக்கிறேன், சரியா? ஸோ மலையாளத்தில் உள்ள கவிதைகளை தமிழில் நீங்கள் மொழிபெயர்க்கலாம். ஓகே, நிறைய உங்களுக்கு மலையாளம் பேச தெரியுமா? புரியுமா? பேச தெரியும் சார், புரியும். நிறைய வார்த்தைகள் வந்து தமிழில் கிடையாது. ஆமாம், மலையாளத்தில் சொல்கிற நிறைய வார்த்தைகளுக்கு தமிழில் கிடையாது. வார்த்தைகள் ஒரே ஒரு வார்த்தை வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன், வெப்ராளம்னு மலையாளத்தில் சொல்லுவோம். எனக்கு வெப்ராளம் ஆகி கேட்டிருக்கீங்களா? இல்லை சார், கேட்டதே இல்லை. காலையில் நெஞ்சு படபடக்குன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வெப்ராளம்னு ஒரு வார்த்தை மலையாளத்தில் உண்டு. அதுக்கு தமிழில் என்ன வார்த்தைன்னே கிடையாது. படபடப்பு வேறு, பால்பிட்டேஷன் வேறு. ஸோ இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. பண்மையில் குமரிசு நீலகண்டன் ஒருத்தர் வந்து ஒரு கவிதை வந்து மொழிபெயர்க்கிறார் மலையாளத்துலேருந்து தமிழுக்கு. அவருக்கு அந்த தமிழில் வார்த்தைகளே கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக அது சாகித்ய அகாடமிக்காக. அதனால் என்ன பண்ணுவார், டெய்லி காலையில் 7 மணி 7லேருந்து 7:30க்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணுவார்.
ஃபோன் பண்ணி அந்த வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு நான் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டுக்குவேன். அவங்க மலையாளம், அதனால அவங்கள்ட்ட கேட்டுக்குவேன். அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு வார்த்தை பக்கத்தில் நெருங்கிய வார்த்தை என்னதோ அதை நம்ம சொல்லலாம். நீங்கள் அது மாதிரி சொன்னா இன்னும் மேலே ஒரு படி மேலே போகலாம். ட்ரை பண்ணுறேங்க சார். சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சார். ஏன்னா சாகித்ய அகாடமி லெவலுக்கு வரலாம். சாதாரண கவிஞர்களாக இருக்காங்க. தேங்க்யூ. அவ்வளோதான். ஆக்சுவலாக சின்ன ஒரு பப்ளிஷ் 40 பேர் சொன்னாங்க, இங்கே 40 பேர் இல்லை. பட் ஆனால் எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு 4000 பேர் இருக்கிற ஒரு ஃபீல் தான் டெஃபினட்டாக. ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து இருப்பாங்க என் புக்கை லான்ச் பண்ணுறதுக்கு அப்படின்றத நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் சார் வந்து நீங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் இது மேபி என்னோட லக்குன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் வந்தது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன நினைவு பரிசு சார். முதல்ல உங்களுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி. துறை எழுதியிருக்காக கவிஞர் மோர்ஜியா. தேங்க்யூ மேம். இது ஒரு அழகான தருணம். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் ஒவ்வொருமே ஒரு அரங்கமாக நான் பார்க்கிறேன். ஒவ்வொருத்தரையுமே ஒரு அரங்கமாக பார்க்கிறேன். இது வந்து ஒரு சின்ன அரங்கமாக இது அப்படின்னு நினைக்கல. ஒவ்வொருத்தரையுமே ஒரு அரங்கம். இவர் பல்கலைக்கழகம். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 டிகேட்ஸ், ஒரு 3 பத்தாண்டுகள் அப்படியே எங்களுடைய தொடர்பு, எங்களுடைய நட்பு, அது இலக்கிய ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்களில் வந்து கலந்து பேசி போயிட்டுருக்கிறதுல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு, அவன் வந்து அதை கௌரவப்படுத்தும் போது நான் கௌரவப்பட்டதாக பெருமை கொள்கிறேன். அதுவும் சொல்லப்போனால் இளைஞர்களை ஊக்குவிக்கிறதில் என்னுடைய தொழில் ஒரு ஆசிரிய பணியில் இருக்கும் பொழுதும் என்னுடைய மாணவன் சக்தி எல்லாம் இங்கே இருக்காங்க. தெரியும் அவங்க எப்படி நம்ம வந்து மாணவர்களை ஊக்குவிச்சு கொண்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி அந்த ஒரு வளாகத்துக்குள் இல்லாமல் இது ஒரு பெரிய வளாகம். விண்வெளி நாயகன்னா இவர் தான், விண்வெளி நாயகன். அந்த காற்றில் சொன்ன ரகசியம்லாம் இது ரகசியம் அல்ல, எல்லோருக்கும் பொதுவான ஒரு பெரிய வெளியை ஏற்படுத்தி தன்னையும் அதுக்குள்ளே வந்து நினச்சிட்டு ஒரு தந்தை போல பல இளைஞர்களை உருவாக்குனதுனால் இன்றைக்கி தந்தையர் தின வாழ்த்துக்களையும் நான் அவருக்கு சொல்லிக்கிறேன். நான் இன்றைக்கி தந்தையர் தின வாழ்த்துக்கள். அப்படி நிறைய இது சாதனை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் செஞ்ச சாதனையெல்லாம் இன்னமும் அப்படி நடந்ததில்லை. எங்களுக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வேதனையும் கஷ்டமும் தடைகளும் அவருக்கு இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். இந்த வானொலி நிலையத்திலேயே அவர் இருக்கக்கூடாத அளவுக்கு பண்ண அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததெல்லாம் ஆனால் சொல்லாமல் இன்றைக்கி தெரில எனக்கு. ஆனால் சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அலட்டிக்காமல் அசத்து வாங்கணுவாங்கல்ல, அது பேர் தான். அன்றைக்கி அவ்வளோ பெரிய பிரச்சனை தலையில் ஓடிட்டுருக்கோம், பேர் அழுத்தவங்களாம் இருக்கும். இன்றைக்கி ரெக்கார்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சுகமாக பண்ணிவிடுவாங்க. அப்படி திருப்பி பேப்பரை திருப்பி அந்த ஒரு செரேனிட்டின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் பார்க்குறேன் நான். ஒரு ஆன்மீகமும் அறிவியலும் ஒரு நேர்கோட்டில் வந்து இணையுமா அப்படின்னா இங்கே இணைஞ்சிருக்கு. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதை நிறைய பார்த்துருக்கேன் உட்காந்து. ஏன்னா என்னுடைய ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு ரெக்கார்டிங் பண்ணும்போது அப்படியே பேசிக்கிட்டு அது சரி அப்படின்னு போயிடும், அப்படியே வந்துடும், கடந்து போவோம். அது ஆனால் அது கரெக்டாக இருக்கும். அது அந்த ரீடிங் இருக்குல்ல, பிரிண்டத்துலேருந்து வந்தாருன்னு சொல்கிறாங்கல்ல, இது ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஊடகத்துறையினுடைய பெரிய அடித்தளம். ஏன்னா நானும் வந்து பிரிண்ட் துறையில் படிக்கிற வாய்ப்பு நிறைய கிடைக்கும். வாசிப்பு நம்மளை வந்து அப்படியே மேம்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு இது வரும்போது, ஏன்னா வாசிக்கிற ரீடிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கிராஃபிக்ஸ் மாதிரி அப்படியே அது அப்படி பட்ட ஒன்று உள்ளே போய் பதியும் போது அப்போ தான் எழுத்து நமக்கு வாய்க்கும். எழுத்து வாய்க்க வேண்டும் என்றால், ஏன்னா ரீடிங் பார்வையில் வர்றது, அந்த பார்வை தான் எதுக்கும் தேவை, எழுத்துக்கும் தேவை.
நல்லா பேசணுன்னா கேட்கணும். கேட்கறது மூலமாக தான் பேச முடியும், பார்க்கறது மூலமாக தான் எழுத முடியும். இதை நிரூபிச்சிருது. அப்படிப்பட்ட ஒரு இந்த 4 ஸ்கில் இது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை. ரீடிங், லிசனிங், ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். ஓகே, குட். இதான் இந்த 4. இது 2 ஒரு பக்கம், இது 2 ஒரு பக்கம். அப்படிப்பட்டதுக்கு ஒரு பெரிய இலக்கணம் அவர். அந்த ஃபாஸ்ட்டாக, அதுவும் அவ்வளோ வேகமாக அதை உள்வாங்கிக்கிட்டு தவறுகளை கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, அதுக்கு மிகப்பெரிய திறமை வேணும். அது எதனால் வாய்க்கும் என்றால் வாசிப்பு மூலமாக தான் வாசிக்கும். அதுக்கு அதை சொல்லணுன்ற முக்கியமான இந்த மாதிரி இளம் அறிஞர்கள்லாம் இருக்கும்போது அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இந்த 2 நிமிட துளிகளை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி கூடி அந்த இளம் கவிஞன், அதுவும் 1000 பொன் அப்படிங்கிற ஒரு ஐரணி இருக்குது. 1000 பொன் அப்படிங்கிறதுல அந்த பொற்கிளி கவிஞன் சிவனுடைய இதில் அந்த அடைமொழி தான் நினைக்கிறது. சரியாக புரிந்து கொண்டேன்னு நினைக்கிறேன். அந்த 1000 பொன் ஐரணியோட அந்த கவிஞனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மென்மேலும் வளர இங்கே கூடியிருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லி குமிழ்மனை சார்ந்த எல்லா தோழர்களுக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தொடர்ந்து இங்கே இருக்க. அடுத்தபடியாக பதிப்பகத்தின் பதிப்புரை சைமன் அண்ணா பேசுவாங்க. தும்மல், காதல், விக்கல் இது 3 வந்தால் அடக்கலாகாது, அதன் போக்கில் விட்டுவிடு. அதே போல் தான் வாசிப்பும் என்னை பொறுத்தவரை எனக்கு. அப்படியாக வாசித்து கொண்டிருந்த சூழலில் தான் புத்தக வண்டி ஆரம்பிக்கப்பட்டது. புத்தக வண்டி ஆரம்பிக்கப்பட்ட பின் படவரி பக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. படவரி பக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பின் குமிழ்முனை பதிப்பகம் ஆரம்பிக்கப்பட்டது. குமிழ்முனை பதிப்பகம் ஆரம்பிக்கப்பட்ட பின் நிறைய எழுத்தாளர்கள் எங்களை தொடர்பு கொண்டார்கள். அதில் மிக முக்கியமானவர் என் தம்பி 1000 பொன் அரவிந்த் அவர்கள். முழுக்க இந்த குமிழ்முனை என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்குவது. நாங்கள் என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்று யாருக்குமே தெரியாது. எங்களுக்கு செய்தி அனுப்புவார்கள், அண்ணா எனக்கு கவிதை புத்தகம் போட வேண்டும், அதற்கான தொகை என்ன? எங்களை பொறுத்தவரை எழுத்தாளர் என்ன தொகை முடிவு பண்ணுகிறார்களோ அதுதான் தொகை. அவர்கள் எந்த தொகை முடிவு பண்ணாலும் அந்த தொகைக்கு நாங்கள் புத்தகம் போட்டு கொடுத்து விடுவோம். இதுதான் அதுதான் என்று என்றைக்குமே பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது ஒரு எழுத்தாளருக்கு என்ற ஒரே நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டது தான் குமிழ்முனை பதிப்பகம். தம்பி அவருக்கு தொகையை சொன்னார்கள், அதற்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஏற்பாடாக இருந்தது. இதுவரை நாங்கள் இருவரும் சந்தித்தது கூட இல்லை, இன்று தான் முதல் முறையாக சந்திக்கிறோம். தொலைபேசி வாயிலாக கூட 5 முறை தான் பேசியிருப்போம் என்று நான் நினைக்கிறேன். அதுவும் இங்கே வருவதற்காக வழி கேட்பதற்கு ஒரு 3 முறை பேசியிருக்கிறார். மீது எல்லாமே செய்திகள் வாயிலாக நாங்கள் பேசிக்கொண்டது தான். அட்டைப்படம் தயாரானவுடன் பிறகு புத்தகத்தை அவரே மெய்ப்பாக்கம் செய்து விட்டார். நானே பார்த்துறேன்னே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மனநிறைவுமாகவும் இருக்கிறது. குமிழ்முனையின் எழுத்தாளர்கள் வரிசையில் தம்பியும் இணைந்து கொண்டது எங்களுக்கு பெருமை. புத்தகத்தை பற்றி கூற வேண்டுமென்றால், இந்த புத்தகத்தை நாங்கள் ஏன் தேர்வு செய்தோம்? குமிழ்முனையில் வருகிற எல்லா புத்தகங்களையுமே நாங்கள் பதிப்பிப்பது கிடையாது, புத்தகத்தை தேர்வு செய்தான் பதிப்பிப்போம். அப்படியாக இந்த புத்தகத்தை தேர்வு செய்வதற்கான காரணங்கள் ஐயா சொன்னது போல் அந்த பட்டாம்பூச்சி என்ற வார்த்தை என்னென்னா, நான் திரு நாமுத்துக்குமார் அவர்களின் மிக தீவிர ரசிகன். முத்துக்குமாரை பற்றிய அத்தனை காரியங்களையும் தெரிந்து கொண்டு அவர் மூலமாகத்தான் கவிதைகளை மிகவும் வாசிக்க ஆரம்பித்தவன். பிழைத்தது பட்டாம்பூச்சி என்ற பெயர், முதலில் வேறொரு பெயர் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டோம். பிறகு அதில் இந்த பிழைத்தது பட்டாம்பூச்சி நன்றாக இருக்கிறது என்று சொன்னதற்கான காரணம் என் தனிப்பட்ட விருப்பம். முத்துக்குமார் பட்டாம்பூச்சியை தான் நம்ம பார்க்க முடியல, இந்த பட்டாம்பூச்சியாவது பறக்க வச்சிடணுன்றது தான். இந்த பெயர் நன்றாக இருந்தது. கவிதைகளையும் படிக்கும் பொழுது என் முத்துக்குமாரின் சாயல் அங்கங்கு தென்பட்டு கொண்டே இருந்தது. அதன் காரணமாகவே இந்த புத்தகத்தை நாம் வெளியிட்டு விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த புத்தகத்தை நாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தோம். இந்த புத்தகத்துக்காக சிறு வயதில் பிடிக்க தப்பியதை இப்பொழுது பிடித்ததாய் எல்லோருக்கும் கர்வம் என்று பட்டாம்பூச்சியை குறித்து முத்துக்குமார் எழுதியிருப்பார். அதே போல்தான் சிறு வயதிலிருந்தே புத்தகங்களை தொட்டு பார்த்திருப்பார், பேசியிருப்பார், எப்படியெல்லாமோ இந்த புத்தகம் வர வேண்டும் என்று எண்ணியிருப்பார். அவரது ஆசையை முழுக்க நிறைவேற்றி விட வேண்டும் என்று நான் நினைத்து ஒரு பட்டாம்பூச்சியை இந்த புத்தகத்தை அவருக்கு நான் பதிப்பித்து கொடுத்திருக்கிறேன். இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நம் உள்ளுக்குள் என்ன ஏற்படும் என்பதை இந்த பதிப்புரையிலேயே நான் எழுதியிருக்கிறேன். நம் இதயத்தில் ஒரு சாரல் மலையின் அழுகை நிச்சயமாக கிடைக்கும், ஒரு பூவின் சொல்லாத ஆசை, ஒரு கண்ணீரின் வாசகமற்ற உரை, ஒரு மலையில் நனைந்த வழியின் நறுமணம், ஒரு பட்டாம்பூச்சியின் பசி. ஒரு பட்டாம்பூச்சியின் பசி எப்படி இருக்கும் என்றால், தேடி 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 தேனை
அழகாக அது உறிஞ்சி எடுத்துக்கொண்டே இருக்கும். அதே போல்தான் தேடி தேடி பிறக்கி எடுக்கப்பட்ட மிக சிறிய மிக தேர்ந்தெடுத்த கவிதைகளையே இந்த புத்தகத்தில் நாங்கள் தொகுத்திருக்கிறோம். ஓரிரு கவிதைகளை மட்டுமே வாசித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். முடிவில்லா கேள்விகளுக்கு முடிவே இருக்காது, அந்த தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருந்தார்கள். ஓர் உயிர் பிறக்கும் பொழுது என்ன குழந்தை என்பதில் தொடங்கி அந்த உயிர் போன பிறகு எப்போ எடுப்பீங்க என்பது வரை 4 பேர் 4 விதமாக பேசிக்கிட்டே கேள்விகள் கேட்டுக்கொண்டே தான் இருப்பார்கள். இவ்வளவுதான் கவிதை. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, வாழ்க்கையை மிக சுருக்கமாக தம்பி லலிதன் இதற்கு முன்பே புத்தகத்தில் எழுதியிருந்தார். அதே போல் இவரும் மிக சுருக்கமாக எழுதிவிட்டார். இது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இதைவிட நான் அனுபவித்த ஒன்று, அதை அவர் எழுதியிருந்தார். எண்ணம். விதவிதமாக செருப்பு போட ஆசைப்பட்ட காலத்தில் வாங்க பணம் இல்லை. வாங்க பணம் இல்லை. பணம் இருக்கும் பொழுது காலுக்கு ஒரு செருப்பு, அவ்வளவுதான் என்ற எண்ணம் நம்ம அனைவருக்குமே இருக்கிறது. இவ்வளவுதான். பணம் நிறைய இருக்குது, காலுக்கு ஒரு செருப்பு தான்ப்பா, எதையாவது எடுத்து போயிட்டே இருப்போம், அந்த மனசு எல்லாருக்குமே வந்துடும் அப்படின்னு. நம்பிக்கை குறித்து ஒரு கவிதை எழுதியிருந்தார். அது இப்படியும் பார்க்கலாம், நம்ம எல்லாரும் போராடு அப்படி இப்படின்னா அதெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். நாம் பூமியையே பார்த்து கொண்டிருப்பதால் வானவில்லை காண முடியாது. சற்று நிமிர்ந்து வானத்தை பார்த்தால் வானவில்லை கண்டுவிடலாம். சற்று நிமிர்ந்து வானத்தை பாரு, அவ்வளோதான். நீ கீழே பார்த்துட்டு இருக்கப்பா, கொஞ்சம் மேலே பாரு என்ன இருக்கு. பறந்த வானம் இருக்குது, பறந்து போ அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் இது. அதாவது இன்னும் திருமணம் ஆகலை உங்களுக்கு, அப்படி தானே? ஆனால் திருமணம் இல்லை, கவிதைகளை பார்க்க இன்னொன்று, பிறந்த உடனே தொடங்கி விடுகிறோம் மரணத்தை நோக்கிய பயணத்தை, பிறகு எதற்கு அவசரம், மெதுவாக பயணிப்போம். இந்த அவசர உலகத்தில் இப்படி ஒரு கவிதை. இது என்ன சொல்வது, ரொம்ப நிதானமாக அவரது பொறுமையை இந்த கவிதைகள் வாயிலாக அவர் வெளிக்கொண்டு வருகிறார். அவரது குணங்கள் தான் இந்த கவிதைகள் வாயிலாக வெளிப்பட்டு வருகிறது. இன்னும் ரொம்ப, அதாவது இது எல்லார் லைஃப்லையுமே நம்ம பார்த்துருப்போம். வீடு, அலுவலகம், வாகனம் என எங்கிருந்தாலும் கண்கள் தேடுவது என்னவோ ஜன்னல்களை மட்டும்தான். எங்கே நம்ம ரூம்குள்ளே போனாலும் ஜன்னல் எங்கே இருக்குன்னு தேடுற அந்த ஒரு ஃபீலை ஒருத்தன் கவிதையாக எழுதியிருக்கான்றது வந்து செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய எப்போதுமே என்ன பண்ணுவோன்னா, புத்தக பார்வையாளர்கள் மற்றவங்களாம் பேசினதுக்கப்புறம் தான் நம்ம குறிக்கக்கூடிய கவிதைகளை குறித்து வைப்பேன். அது மாதிரி ஏன்னா அவங்க சொன்னதே நம்ம சொல்லிடக்கூடாதுங்க. இப்போ தான் எடுத்தேன். இதில் ரொம்ப எங்களோட முத்து மீனாட்சி வந்து ஒரு கம்மலை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அந்த கவிதை. அதுக்கு தான் தினம் ஒரு கவிதை போட்டியில் பரிசு கொடுத்துருந்தோம். அதை அவங்க ஒரு 20 லைனில் எழுதியிருப்பாங்க. தம்பி அதை வந்து 4 லைனில் எழுதியிருக்காரு. தற்கொலை. செயினாக மாறி அவளது கழுத்தை பற்றி கொள்ள முடியவில்லை என தூக்கில் தொங்கியதோ அவளின் கம்மல். செயினாக மாறி அவளின் கழுத்தை பற்றி கொள்ள முடியவில்லை என தூக்கில் தொங்கியதோ அவளது கம்மல். ரொம்ப நுணுக்கமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை வெளியிட இங்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் மற்றும் கலையின் குரல் அமைப்பு மற்றும் மாரிமுத்தண்ண, இவங்க எல்லாருக்குமே நான் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த புத்தகம் செலக்ட் ஆகிறதுக்கும், இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதிய மற்றும் இந்த குமிழ்முனை பதிப்பகத்தின் பேக் போனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற சுபா, மோர்ஜா மற்றும் தம்பி திருக்குமரன் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புத்தகத்தை வடிவமைச்ச ஒன் டச் நிறுவனத்துக்கும் புத்தகத்தை பிரிண்ட் பண்ண அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. இதுவும் இல்லாமல் எப்போவுமே எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் மற்றும் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இந்த புத்தகத்தை நாங்கள் காணிக்கையாகிறோம். வெறும் 100 ரூபா தான் இந்த புத்தகம். விலை கொடுத்து வாங்கி இந்த புத்தகத்தை வாசிங்க. உங்கள் மூலமாக இந்த பட்டாம்பூச்சியும் பிழைக்கட்டும். பேரன்பும் பெருமகிழ்ச்சி. நன்றி. நன்றி என்னும் சொல்லும் முறைதான் ஒரு நிகழ்வின் சுகமான நிறைவு. இந்நிகழ்வின் சிறப்பான ஒவ்வொரு தருணத்திற்கும் பின்னால் பலரது பணி, பாசம், பேரன்பு நிறைந்திருக்கிறது. அனைவருக்கும் நன்றியுரை தெரிவிக்க சக்தி கலை வளர்மணி சக்திவேல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய இந்த நிகழ்வு இவ்வளவு அருமையாக நடக்கும்னு நம்மளே நினச்சிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கான ஒரு பயனுள்ள வகையில் அகநானூரை பற்றிய இந்த செய்திகளை பகிர்ந்திருக்கிற தோழர்கள், அப்புறம் குமிழ்முனை பதிப்பகத்துடைய 1000 பொன் அரவிந்த் அவர்களுடைய
பிழைத்தது பட்டாம்பூச்சி. நாங்கள் நேற்று இப்போ பட்டாம்பூச்சி விற்பவனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணன் சொன்னார், இந்த புக்கு தானே வெளியிட போகிறேன்னு. பட்டாம்பூச்சி விற்பவன் வந்து நான் முத்துக்குமாரோடது, பிழைத்தது பட்டாம்பூச்சிங்கிறது நம்ம 1000 பொன் அரவிந்த் அவர்களோடது அப்படின்னு சொல்லி இது ஒரு அருமையான நிகழ்வு. ரொம்ப கூட்டம் இல்லாட்டாலும் நல்லதொரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்திருக்கு. இந்த நிகழ்வை இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற எல்லாருக்குமே நன்றி சொல்லி ஆகணும் இல்லையா. முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்த கவிஞர் மோர்ஜியா. ஏன்னா அவங்களுடைய தனித்துவமான வகையில் இப்போ கூட என்னுடைய பேர் சொன்னாங்க இல்லையா, சக்தி கலை வளர்மணி சக்தி கலை வளர்மணி சொன்னாங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சும்மா நெறியாளிங்கன்னா வந்துட்டு அடுத்த இது நடக்க போகுது அப்படின்னு இல்லாமல் அதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு முன் தயாரிப்பு செய்துட்டு வந்து ஒரு கோட்லாம் வந்து வாட்சி காட்டி ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிற பெருமைப்படுறேன். நிகழ்வு சிறக்கணும்னா அதோடைய தலைமை வந்து வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வலுவான ஒரு தலைமையாக இங்கே இருக்கிற நிறைய கலைஞர்களை அடையாளப்படுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்குற வேலையை செஞ்சிட்டு இருந்து கடந்த வாரத்தில் தான் பணி நிறைவை வந்து முடிச்சிருக்கிறாங்க. அகில இந்திய வானொலி நிலையத்தில் பணியாற்றி பணி நிறைவு செய்திருக்கிற முனைவர் திரு மு. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்து தலைமையேற்று புத்தகங்களை வந்து வெளியிட்டு சிறப்பு செய்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு கொடுப்பேன். அவர் சொன்னார்ல, அரவிந்த் சொன்னார்ல, அந்த வாய்ப்புங்கிறது அவர் கிடச்சிருக்கு. அதுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தன்னுடைய இடையராத பணி நேரங்கள்லேயும் ராதாகிருஷ்ணன் சாருக்காகவே வந்து இங்கே வந்து ஒரு சிறப்பு செய்து அந்த நூல்களை வெளியிட்டு அவரை பற்றிய ஒரு நினைவை வந்து பகிர்ந்துட்டு போன என்னுடைய பேராசிரியர் முனைவர் மணிவண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புத்தகம் எழுதுறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். நிறைய பேருக்கு எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு பெயர் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அது எதிர்கொள்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. போட்டுடலாம். அதுக்கப்புறம் எதிர்கொள்கிறது போடுறதுக்கான வழியை செஞ்சுட்டு இருக்கிற இளம் எழுத்தாளர்களுக்கு எழுத்தாளர் ஆகக்கூடிய கனவை வந்து நிறைவேற்றிட்டு இருக்கிற குமிழ்முனை பதிப்பகத்தை குமிழ்முனை புத்தக வாசிப்பு வண்டியை நடத்திட்டு இருக்கிற சைமன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த பதிப்பகத்தின் வாயிலாக நிறைய நூல்கள் இளம் எழுத்தாளர்களுடைய நூல்கள் வந்து வெளியிட்டு இருக்கோம். இன்றைக்கி எழுத்தாளர் 1000 பொன் அரவிந்த் அவர்களுடைய பிழைத்தது பட்டாம்பூச்சி நூல் வெளியீட்டு விழா நடந்திருக்கு. அந்த 1000 பொன் அரவிந்த் அவர்கள் கேரளாவிலிருந்து இப்படி ஒரு நிகழ்வுக்கு வந்து சிறப்பு செஞ்சுருக்கு. அவங்களுக்கும் அவருடைய நண்பர்கள் இருவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறமா இந்த புத்தக நிகழ்வோடு சேர்ந்து இன்றைக்கி ஒரு நிகழ்வு இப்போ புதுசாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இலக்கிய பந்தி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் இது தொடர்ந்து போக வேண்டியிருக்கு. அதுக்கு முதலாவதாக இதில் வந்து அகநானூற்று காதலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி, அகநானூற்று காதலில் இயற்கையை பற்றி, அது இயற்கையில் எப்படிலாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்கிற எழுத்தாளர் மாரிமுத்து அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த அகநானூற்று காதலில் பெண்களுடைய பங்களிப்பு, பெண்களுடைய நிலை, எப்படி எந்த மாதிரியான பெண்கள்லாம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பதிவு செஞ்ச தங்களுடைய கருத்தை வந்து பகிர்ந்துட்டு போன செல்வி ஐஸ்வர்யா அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இந்த கூட்டத்திலே இளம் வயது அவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அவங்க இதுக்காக முன் தயாரிப்பு பண்ணிட்டு வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வழக்கம் போல் ஒரு அகநானூற்று காதலில் பிரிவை பற்றி தன்னுடைய தனித்துவமான ஒரு ஸ்டைலில் வந்து இங்கே பகிர்ந்துட்டு போனோம். குமிழ்முனை சைமனுக்கும் இந்த நேரத்தில் 2வது முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனுபவத்தையும் இருக்குது. பிரிவுன்னா அவரத்துக்கு போட்டதுக்கு காரணம் தானா? சரி, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
நான் நிறைய இருக்கு. இடையில வந்து ஒருத்தரை நான் விட்டுட்டேன், மன்னிக்கணும். இந்த பிழைத்தது பட்டாம்பூச்சி அந்த புத்தகத்தை பற்றி தன்னுடைய பார்வையை வந்து பகிர்ந்திருக்கிற தமிழாசிரியர் வழிநாயகி அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த விழாவிலுடைய பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், நம்ம பத்து சார். எப்போ வந்தாலும் சரி அவருடைய தனித்துவமான முறையில் அவர் ஒரு கலக்கலாக வந்து அந்த நிகழ்வை வந்து ஒரு கலகலப்பான நிகழ்வாக மாற்றிட்டு போயிடுவார். என்ன இதை கொடுத்தாலும் சரி. இன்றைக்கி வரவேற்புரை ஆற்றி சிறப்பு செய்திருக்கிற பத்மநாபன் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய நிகழ்வுகள், மற்ற இலக்கிய விழாக்கள், இந்த மாதிரி கலை நிகழ்வுகளுக்கு ஊக்கமும் எல்லாமே கொடுத்துட்டு இதை பதிவு செஞ்சு ஒரு செய்தியாக்கிக்கிட்டு இருக்கிற அண்ணன் ரவி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருடைய முன்னேற்றத்தையும் அவர் பார்க்கணும்னு நினச்சி அவர் செஞ்சிட்டு இருக்கிற வேலையை, அவருடைய உடல்நிலையையும் கருதாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஓடுறாரு. அதுக்கு தனித்துவமான ஒரு நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த தூத்துக்குடியில் நிறைய இலக்கியம் சம்மந்தமாகவும் கலை சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆவணப்படுத்தணும், பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்தை எடுத்து இன்றைக்கி நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கிற உங்களுக்கு ஊக்கம் கொடுத்துட்டு இருக்கிற செல்வின் சாருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கேன். ஏன்னா அவரோட பங்களிப்புலாம் நம்ம வந்து அளவில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கான விஷயங்களை சுயநலம் பாராது செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த நபர்கள் எல்லாருமே சுயநலமின்றி இந்த விஷயத்தை வந்து நடத்துறதுக்கான எல்லா வேலையும் இது ஆரோக்கியமாக இருக்க காரணம் அதுதான். சுயநலங்கிறது இதில் இந்த விழாவில் இல்லை. அப்புறம் அதனால் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இணையத்தில் நீங்கள் எல்லாத்தையும் இந்த நிகழ்வை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து என்னோடய நன்றியை நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி.